கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் அவருடைய பெரிதான கிருபையினால் நாம் சகோதர சோதரிகளாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே காலை பொழுதிலே நாம் சகோதர சோதரிகளாக தேவ சன்னிதானத்தில் கூடி வந்து அவரை நாம் தொழுது கொள்ளவும் அவருடைய விலையேறப்பெற்ற சத்தியங்களை நம்ம தியானிக்கவும் நமக்கு தேவன் இரக்கம் பாராட்டி நம் அனைவரும் இப்படியாக தேவன் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே கோடான கோடி நன்றி எதிர்ள்ள சொத்திரங்களை நாம் கர்த்தருக்கு ஏறெடுத்து கொண்டு இந்த நாளுக்கு உண்டான பாடத்துக்குள் நாம் இப்பொழுது கடந்து செல்லலாம். அன்பான சகோதர சொல்லி அன்பானவர்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய தெய்வீக திட்டங்களை அவருடைய ஆதீனத்தில் மறைச்சி வச்சக்கூடிய ரகசியங்களை நாம் பாடமாக தியானித்து கொண்டு வருகிறோம். நாம் எல்லாமே கிறிஸ்தவர்களாக நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகமும் இதில் சொல்லப்பட்டிருக்கூடிய சத்தியங்கள், இதில் மறைஞ்சிருக்கக்கூடிய ரகசியங்கள் இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம அவசியமாக தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள், நாம தான் இந்த சத்தியத்தை உலகமெங்கும் கொண்டு போய் உலக ஜனங்களுக்கு சொல்ல போகிறோம். அப்படிங்கும்போது இந்த சத்திய வேத பாடங்கள் ஒவ்வொன்றுமே நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பாடங்கள். அன்பான சகோதர சொல்ல அந்த வகையில் நம்ம ஒவ்வொரு வாரமும் பாருங்கள், தேவனுடைய தெய்வீக திட்டம் என்பது ஒரு பெரிய அரண்மனை போன்றது. அந்த பெரிய அரண்மனைக்குள்ளே நம்ம வந்து சுற்றுலா போகிற மாதிரி ஒவ்வொரு அறையாக நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ அரண்மனைன்னு எடுத்துட்டோம்னா அரண்மனை ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க. அதுக்குள்ளே நிறைய அறைகள் இருக்கும். அது கலைநயம் வாய்ந்த பொருட்கள், இந்த வேலைப்பாடுகள் எல்லாம் பார்க்க நமக்கு பிரமிப்பாக இருக்கும். அதுபோல தான் தேவனுடைய தெய்வீக திட்டமும் ஒரு பெரிய அரண்மனை போன்றது. அதுக்குள்ளே நம்ம இப்போ ஒவ்வொரு ரூமாக போயிட்டுருக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ரூம் போனோம், முதலாம் உலகம் எப்படி இருந்துச்சு. அடுத்து 2ஆம் உலகம், அப்புறம் 3ஆம் உலகம், அப்புறம் 5ஆம் உலக பேரரசு கடந்த வாரம் பார்த்தோம். இப்போ கடந்த வாரம் பார்த்த பாடம் என்பது பாருங்கள், 3ஆம் உலகம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து அவர் அரசாட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு உலகம்தான் 3ஆம் உலகம். அங்கே தான் நீதிவாசமாக இருக்கும் புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஆண்டவர் அதுக்கு 2ஆம் வருகையில வரணும். அப்போ அவர் எப்போ வருவார்? அவருடைய ராஜ்யம் இப்போ இந்த பூமியில் எப்போ ஸ்தாபிக்கப்படும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமியில் எப்போ ஸ்தாபிக்கப்படும் அப்படிங்கிறத கடந்த வார பாடத்தில் பார்த்தோம். அதாவது 5ஆம் உலக பேரரசு. 5ஆம் உலக பேரரசு என்ன? இது வரைக்கும் 4 உலக பேரரசுகள் இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சிருச்சு. முதல் உலக பேரரசு பாபிலோன் பேரரசு, 2ஆம் உலக பேரரசு மேதோ பெர்சிய பேரரசு. பாபிலோன் அதை முடிவுக்கு கொண்டு வந்து அடுத்தது வந்து மேதோ பெர்சியா, அடுத்தது கிரேக்க பேரரசு, அதுக்கடுத்து ரோம பேரரசு. 4வது உலக பேரரசு வந்து ரோம பேரரசு. ரோமர்கள் அரசாட்சி, ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர் எல்லாம் நம்ம வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். இந்த ராஜாக்கள்லாம் ஆட்சி செஞ்சாங்க. இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு ஐரோப்பா கண்டத்தினுடைய கட்டுப்பாட்டில் உலகமே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த ராஜாக்களின் நாட்களில். அப்போ இந்த ராஜாக்கள் ஆட்சி செய்யக்கூடிய இந்த காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அழியாத ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட போகுது அப்படிங்கிறத கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். அப்போது அந்த 5ஆம் உலக பேரரசில் இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தலைமையில் நடக்கக்கூடிய பேரரசு. அதில் வந்து அவர் மாத்திரம் ராஜாவாக இருக்க போகிறதில்லைன்னு பார்த்தோம். அவரோட சேர்ந்து அவருடைய பிள்ளைகளும் அரசாட்சி செய்யக்கூடிய வாய்ப்பு தருவார். நம்மளாம் எது கிறிஸ்துவலாக இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் சொன்னார் இருப்பாங்க, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில். பாருங்கள், சிங்காசனத்தில் யார் உட்காருவாங்க? ராஜா. அப்போ ராஜாவா ஆண்டவருடைய சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு நமக்கு வாய்ப்பு தரார். அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ராஜ்யத்தில் நம்ம ராஜாக்களாக இருக்க போகிறோம். அதுக்கு தான் தேவன் நம்மளை கிறிஸ்துவர்களாக கூப்பிட்டுருக்கார். அப்போது அதில் நம்ம ராஜா ஆகிறதுக்கு என்ன வழி? ஏன்னா அதுக்கு இப்போ வழி வேணுமில்லவா? எப்படி நாம் அதுக்கு ராஜாவாகிறது? அந்த 5ஆம் உலக பேரரசு நாம் எப்படி ராஜாவாகிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்றதுக்கு தான் இன்னைக்கு பாடம். 3 வழிகள். பாடத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்பதாக சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தை நாம் அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு வாரமும் பாடத்தை தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் தேவன் அவருடைய சத்தியத்தின் மூலமாக நமக்கு நிறைய விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் நம்ம கடந்த வாரம் பார்த்த பாடமானது 5ஆம் உலக பேரரசு. 5ஆம் உலக பேரரசு என்னன்னா, பரலோக ராஜ்யத்தை குறித்து யோவான் ஸ்நானகன் பேசுகிறார். ஆண்டவருக்கு முன்பாக வந்தவர், ஆண்டவருக்கு முன்பாக 6 மாதத்துக்கு முன்பாக பிறந்து அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த தூதன். அவர் யாருன்னு யோவான் ஸ்நானகன். அவருடைய வார்த்தைகள் பார்க்கும்போது பாருங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 1-2. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்திலே வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். பாருங்க, ஆண்டவருக்கு முன்னாடி பிறந்த யோவான் ஸ்நானகன்
அவர் வந்து அந்நாட்கள்ல என்ன பிரசங்கம் பண்றாருன்னா, மனம் திரும்புங்க பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு பிரசங்கம் பண்றாரு. அப்ப இங்க தான் வந்து பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசப்படுது. பரலோகம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். பரலோக ராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தையை யோவான் ஸ்நானன் பயன்படுத்துறார். இந்த உலகத்துல ஒவ்வொரு ராஜ்யங்கள் இருக்கு. ராஜ்யம்னா நாடு. அந்த நாட்டுக்கு ஒரு ராஜா இருப்பார். அந்த மாதிரி இங்க யோவான் ஸ்நானன் சொல்றாரு, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. இப்ப மனம் தேவ வழியில் இல்லாம சாத்தான் வழியில போயிட்டு இருக்குது. அப்ப மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. இது அப்படி பிரசங்கம் பண்றார் யோவான் ஸ்நானன். சரி, யோவான் ஸ்நானனுக்கு அப்புறமா வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பிரசங்கம் பண்ணாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனிடத்தில் ஞானஸ்தானம் எடுத்தார். அவர் என்ன பிரசங்கம் பண்றாரு பாருங்க. மத்தேயு 4:17. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தது முதல், அது முதல்னா அவர் ஞானஸ்தானம் எடுத்ததுல இருந்து ஊழியம் சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப என்ன பிரசங்கம் பண்றாரு பாருங்க. இயேசு மனம் திரும்புங்கள். இங்கேயும் யோவான் ஸ்நானன் சொன்ன மாதிரி தான், மனம் திரும்புங்க. அப்ப என்ன அர்த்தம்? அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. ஆண்டவரும் பிரசங்கிக்க தொடங்குறாரு. யோவான் ஸ்நானனும் இப்படிதான் பிரசங்கம் பண்ணார், ஆண்டவரும் பிரசங்கம் பண்றார். அப்ப பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுறாங்க. அப்ப பரலோக ராஜ்யம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லி கற்றுத்தாங்க ஆண்டவரேன்னு சீசர்கள் கேட்பாங்க. அதுக்கு சீசர்கள்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம். அப்ப அந்த ராஜ்யம் தான் பரமண்டலம்ங்கிறது பரலோகம். அந்த பரலோகத்துல வீட்டிற்குரிய பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் என்ன சொல்றாருன்னா ஆண்டவர், அதாவது உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் பரமண்டலத்துல செய்யப்படுவது போல. அப்ப பரமண்டலத்துல பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்யப்படுது. அந்த சித்தம் இந்த பூமியில செய்யப்படணும். அதுக்காக அவருடைய ராஜ்யம் இங்க வரணும் அப்படின்னு கேளுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப பரலோக ராஜ்யம் இங்க வரணும், பூமிக்கு வரணும் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படணும். ஸ்தாபிக்கப்பட போகுது, வெகு சீக்கிரத்துல ஸ்தாபிக்கப்பட போகுது. அப்படின்னா அந்த ராஜ்யத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவா இருப்பாரு. நாம் என்னவா இருப்போம்னா ராஜாவா இருப்போம். அப்ப ராஜாவாகிறது அவ்வளவு ஈஸியான வேலையா? ஒரு நாட்டுக்கு ராஜாவாகிறது எவ்வளவு கஷ்டமான வேலை? ஈஸியா கஷ்டமா? ஈஸியா இருந்துச்சுன்னா எல்லாருமே முதலமைச்சராக இருக்குமே. ஈஸியா இருந்தா எல்லாருமே முதலமைச்சர், எல்லாருமே பிரதமர் ஆக முடியுமே. அந்த பிரதமர் ஆகிறதுக்கு, முதலமைச்சர் ஆகிறதுக்கு எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு எலெக்ஷனு, எவ்வளவு அடிதடி, அதெல்லாம் முடிச்சு அந்த பதவியில் உட்காரக்கு அவ்வளோ கஷ்டம். அது எடுத்துன்னு வர முடியாது. அவங்க வந்து பல நாள் பிரயாசப்பட்டு அந்த இடத்த அடைவாங்க. அதுபோல பரலோக ராஜ்யத்தை நம்ம அடையணும்னா அதுக்கு 3 வழிகள் பாடத்தை நம்ம பார்க்கணும். 3 வழிகள் இருக்குங்கிறத பரிசுத்த வேதாகமும் சொல்லுது. 3 வழிகள் இருக்கா பரலோக ராஜ்யத்தை அடையிறதுக்கு. இல்லை, பொதுவா 3 வழிகள் இருக்குது. சரிங்களா? 3 வழிகளை குறித்து பரிசுத்த வேதாகம் சொல்லுது. அது என்னங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம கையில வச்சுக்கிறது பரிசுத்த வேதாகம் ஒண்ணுதான். எல்லாருமே நம்ம கையில வச்சுக்கிறோம். இன்னைக்கு ஒரே வேதாகம் தான். உலகத்துல கிறிஸ்தவ எல்லா இடத்துலயும் மொழிகள் தான் வேற இருக்கு, ஆனா வசனங்கள் எல்லாம் மாறாது. அதே அர்த்தம் தான். நம்ம தமிழ் பைபிள் என்ன அர்த்தம் இருக்குதோ அதே அர்த்தம் தான் சீனா மொழி பைபிள், ஆங்கில பைபிள், பிரெஞ்சு பைபிள் எல்லாத்துலயும் இப்படிதான் இருக்கு. அப்போ ஒரே வேதாகம் தான். ஆனா பெரிய பெரிய சர்ச் சிஸ்டம்ஸ் எத்தனைன்னா 750 பிரிவுகள் இருக்குது. 750 பிரிவுகள் இன்னைக்கு இருக்குது. பெரிய பெரிய டெனாமினேஷன்ஸ். இதுல எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா சர்ச்சுக்கு போக முடியுமா? சொல்லுங்க. ஒரு இந்து எடுத்துக்குங்க, அவர் எல்லா கோயிலுமே சாமி கும்பிடுவார். கும்பிட மாட்டாரா? ஒரு இந்து சகோதரர் எடுத்துக்குங்க, அவர் வழியில் எங்கெல்லாம் கோயில் இருக்குதோ அங்கெல்லாம் அவர் சாமி கும்பிடுவார். அங்கெல்லாம் தோப்புக்காரன் போட்டு போயிட்டே இருப்பார். அப்படித்தான் பண்றாங்க. நாம வழியில் எல்லா சர்ச்சும் இருப்பார். இங்கேருந்து வரும்போது கேத்தரின் நம்ம சர்ச் இருக்குது, அப்படியே போன டிஎல்சி இருக்குது. இப்போ இங்கே போகிறவங்க அங்கே போவாங்களா? அங்கே போகிறவங்க இங்கே போவாங்களா? அப்படி பார்த்துருக்கணுமா? சர்ச்சஸ் பாருங்க, ஏகப்பட்ட சர்ச் இருக்குது. இப்போ திருப்பூர் மாவட்டத்திலே எத்தனை சர்ச் இருக்குது, நம்ம நகரத்துக்குள்ள எத்தனை சர்ச் இருக்குது. எல்லாரும் எல்லா சர்ச்சுக்கு போகிறோமானா இல்லை. அவங்க போகிற சர்ச்சுக்கு போகிறோம், அவ்வளோதான். ஆனால் எல்லா சர்ச்சையும் பாருங்க, 750 பிரிவுகள் இருந்தாலும் 750 பிரிவுகளையும் ஒரே மாதிரி போதனை சொல்கிறாங்களா? பிரசங்கம் பண்ணுறது
இதே பைபிள் ஒன்று தான். பைபிளை வந்து இருக்கக்கூடிய வசனங்களை எல்லா போதகர்களும் ஒரே மாதிரி போதிக்கிறாங்களா? ஒரு வசனத்துக்கு அர்த்தம் வந்து ஒரே மாதிரி சொல்கிறாங்களா? ஒரே மாதிரி சொல்கிறாங்களா? நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பரிசுத்த வேதாகமத்தில் 31,400 வசனம் இருக்குது. 66 புத்தகத்தில், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா சர்ச்சிலையும் இந்த வசனத்தை பேசுகிறாங்க. எல்லாம் ஒரே மாதிரி அர்த்தம் சொல்கிறாங்களா? இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் மதர் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து அம்மா. இது அந்த அர்த்தம் மாறாது எந்த மொழியில் பார்த்தாலுமே. அப்போ அந்த டிக்ஷனரியில் வந்து அர்த்தம் ஒரே மாதிரி தான் இருக்குது. வசனத்துக்கு அர்த்தம் ஒரே மாதிரி தானே சொல்லணும். அப்போ ஒரே மாதிரி சொல்கிறாங்களா? ஒரே மாதிரி சொல்கிறதில்ல. ஒவ்வொரு போதகர்களும் அவங்க மனசில் என்ன படுதோ அந்த வசனத்துக்குரிய விளக்கத்தை அவங்க மனசில் பட்டதை சொல்கிறாங்க. ஒரே மாதிரி போதனை சொல்கிறதில்ல. அப்போ யார் சொல்கிறது கரெக்டு? குழப்பம் வருது. நமக்கு நிறைய கேள்விகள் வருது பரிசுத்த வேதாகமத்தில். பாருங்க, இன்னைக்கு நிறைய குழப்பத்தில் ஒன்று என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட், ஹூ இஸ் காட்? யார் கடவுள் அப்படின்னு நம்ம பொதுவாக உலக மக்கள்கிட்ட கேட்டால், ஒரு இந்து சகோதரர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? அவருக்கு எத்தனை கடவுள்? அவருக்கு 30 முக்கோடி தெய்வங்கள். அப்படித்தானுங்க. இந்துக்களுக்கு எத்தனை தெய்வம்? 30 முக்கோடி தெய்வங்கள் அவங்களுக்கு. அவ்வளவு கடவுளை அவங்க வணங்குறாங்க. அதே மாதிரி இஸ்லாம் சகோதரர் கேட்டால் அவங்க அல்லாஹ் சொல்லுவாங்க. இப்படி நிறையா உலகத்தில் இருக்கக்கூடிய புற மதத்தினர் அவங்க நிறைய கடவுள் வச்சிருக்கிறாங்க. புத்த மதம், சமண மதம், சீக்கிய மதம் நிறைய இருக்கு. ஆனால் நான் சொல்றது கிறிஸ்தவ மதத்தில், கிறிஸ்தவ மதம் அப்படிங்கிற ஒரு மதத்தில் ஹூ இஸ் காட் அப்படின்னு கிறிஸ்டியானிட்டியில் ஒருத்தர்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் சொல்லுவார் ஜெகோவா. ஜெகோவா விட்னஸ்னு ஒரு கிறிஸ்தவ மதத்தில் ஒரு பிரிவு இருக்கிறாங்க, ஜெகோவா விட்னஸ். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஜெகோவா தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கொள்கை, அவங்க கிறிஸ்தவங்க தான், ஜெகோவா தான் கடவுளும்பாங்க. அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கடவுளை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் யார் கடவுள் அப்படின்னு கேட்டால் அவங்க ஒன்லி ஜீசஸ், ஒன்லி ஜீசஸ் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் யார் கடவுள்னு கேட்டால் ஒன்லி ஜீசஸ், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஜெகோவா தேவனை அவங்க ஏற்றுக்கொள்றதில்லை. ஒன்லி ஜீசஸ் குரூப் இருக்கிறாங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க. நம்ம திருப்பூர்லையும் இருக்கிறாங்க. ஜெகோவா விட்னஸ் இன்னைக்கு திருப்பூர்லையும் இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவ, அவங்களுக்கு கிறிஸ்தவங்க தான். அப்போ அவங்க ஜெகோவா தான் கடவுளுங்கிற ஒரு குரூப், ஜெகோவா விட்னஸ். ஒன்லி ஜீசஸ், அவங்க இயேசு கிறிஸ்து தான் கடவுளும்பாங்க. அடுத்து இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கிறாங்க கிறிஸ்துவ மதத்தில். மேலே சொன்ன ஜெகோவாவையும் அப்புறம் ஒன்லி ஜீசஸையும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க பரிசுத்த ஆவியானவர் அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுல எது உண்மை? மூணுமே கடவுள், மூணுமே நமக்கு கடவுள் தான். மூணு கடவுளா? மூணுமே கடவுள் தான். கிறிஸ்தவ மதம் இவ்வளவு குழப்பம் இருக்குது, அதுக்காக ஒரு முன்னாடி ஒரு எடுத்து வச்சுக்கிறோம். சரிங்களா? அப்புறம் அடுத்தது இது ஒரு குழப்பமா? அடுத்து இன்னொரு பாருங்க, ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாள். அது எதுங்க? பரிசுத்த ஓய்வு நாள் எது? தேவன் சொன்னார் 6 நாள் வேலை செய்யலாம், 7வது நாள் ஓய்ந்திருக்கணும். ஏன்னா தேவன் 6 நாள் வேலை செஞ்சு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அதனால ஓய்வு நாளை குறித்து நியாயப்பிரமாணத்தில் கட்டளை கொடுத்து ஓய்வு நாளில் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, சாப்பாடு கூட செய்யக்கூடாது அப்படின்னு தேவன் வந்து நியாயப்பிரமாணத்தில் கட்டளை கொடுத்துருக்காரு. அப்போ ஓய்வு நாள் எது? இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. இப்போ நம்ம ஜெபம் இப்போ சொல்லும்போது கூட இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள்னு சொன்னோம். அப்போ இது ஓய்வு நாளா? ஞாயிற்றுக்கிழமை குறித்து பார்க்கும்போது பைபிள் சொல்லுது வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. என்ன அப்போ எத்தனாவது நாள் ஓய்வு நாள்? எத்தனாவது நாள் ஓய்வு நாள்? 7வது நாள் தான் ஓய்வு நாள். அப்படின்னு வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமைனா அது ஓய்வு நாள் ஆகுமா? அப்போ ஓய்வு நாள் எது? சனிக்கிழமை. அப்போ சனிக்கிழமை ஓய்வு நாளா, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளா? நாம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளுங்கிறோம். 7th டே சர்ச்சு பார்த்தீங்களா? 7th டே சர்ச்சு, ஜெகோவா விட்னஸ், இவங்கெல்லாம் சனிக்கிழமை ஓய்வு நாள்னு சொல்லுவாங்க.
அவங்க கரெக்டாக பைபிளை ஃபாலோ பண்ணி இது சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் அடிச்சு சொல்லுவாங்க. இப்போ இதில் ஒரு குழப்பம், சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா? செவன்த் டேக்காரங்கெல்லாம் வந்து சனிக்கிழமையே ஆராதனை முடிச்சிடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆராதனை இல்லை. அவங்களுக்கு ஆராதனை சனிக்கிழமை தான். நம்ம நிறைய டைம் அவங்க சர்ச்சுக்கெல்லாம் போய்க்கிறோம். அப்போ சனிக்கிழமை தான் அவங்களுக்கு ஓய்வு நாள். இப்போ நமக்கே குழப்பம், சனிக்கிழமை ஓய்வு நாளா ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆகுதுங்களா? இதெல்லாம் நிறைய குழப்பம். அப்புறம் ஞானஸ்தானத்தை குறித்து ஒரு சந்தேகம். ஞானஸ்தானம் என்பது என்னன்னா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு ஆண்டவர் சொன்னார். ஜலத்தில் பிறக்கணும், ஆவியில் பிறக்கணும். அப்படி பிறக்கலைன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் பிறக்க மாட்டாங்கிறாங்க. அப்படின்னா என்ன சொன்னாலும் ஒரு குரூப்பு பாருங்க, இந்த ஞானஸ்தானம் குழந்தைகள் ஞானஸ்தானம். குழந்தைகள் ஞானஸ்தானம்னா தெளிப்பு ஞானஸ்தானம். குழந்தைய கொண்டு வந்து சின்ன பிறந்த குழந்தைய கொண்டு வந்து ஒரு பேசன் எடுத்து வச்சு அந்த தண்ணியை தெளிச்சு அந்த பாஸ்டர் வந்து தண்ணி மேலே தெளிச்சு ஞானஸ்தானம் கொடுப்பார், குழந்தை ஞானஸ்தானம். அந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுத்து தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுத்து அந்த குழந்தைக்கு புது நன்மை கொடுத்துருவாங்க. அப்பவும் திராட்சை ரசம் கொடுத்து புது நன்மை கொடுத்துருவாங்க. அது ஒரு விழாவாகவே ஆர்சியில் கொண்டாடுறாங்க. அப்போ அந்த குழந்தை ஞானஸ்தானம் ஓகேவா, அதுவே போதுங்கிறாங்க. டிஎஸ்ஐ மற்றும் ஆர்சியிலெல்லாம் அதுவே போதுங்கிறாங்க, குழந்தை ஞானஸ்தானம் போதுங்கிறாங்க. ஆனால் மற்ற சர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படியெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தால் பரலோகம் போக முடியாது, தண்ணிக்குள்ளே மூழ்கி முழுக்கும் ஞானஸ்தானம் எடுக்கணும், முழுக்கும் ஞானஸ்தானம் தண்ணிக்குள்ளே போய் வருது, அதுதான் கரெக்டு. இது இந்த மாதிரி எடுத்து குழந்தை ஞானஸ்தானம் எடுத்தால் தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்தால் செல்லாது, பரலோகம் போக முடியாது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறது? எது சரி, எது சரி இன்னைக்கு சொல்லுங்க. எங்களுக்கே பயங்கர குழப்பமா இருக்கு, நீங்களே சொல்லிடுங்க அப்படிங்கிறீங்களா? ஒரு குரூப் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தா தான் பரலோகம் போக முடியுங்கிறாங்க. ஒரு குரூப் இல்லை தேவையில்லை, தெளிப்பு ஞானஸ்தானமே ஓகே, அது குழந்தையால் ஞானஸ்தானம் எடுத்தால் செல்லாதுங்கிறாங்க. ஒரு குரூப் இல்லை குழந்தையால் ஞானஸ்தானம் எடுத்தாலும் செல்லும்னு ஒரு குரூப். இப்போ எது செல்லும்? இப்போ இது போதுமா அது போதுமா அப்படின்னு நிறைய குழப்பம் நமக்கு, சரிங்களா? இப்போ இப்படியாக வந்து எல்லாத்துலேயும் குழப்பம்தான், எல்லா விஷயத்துலையும் இன்னைக்கு குழப்பமாக தான் இருக்குது. இப்போ நமக்கு குழப்பமாக இருக்கும்போது ஆண்டவரே எந்த வழி சரியான வழி, எந்த போதகர் சொல்கிற வழி கரெக்டான வழி அப்படின்னு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்கலாம். ஆண்டவரே நீங்களே சொல்லுங்க ஆண்டவரே, எங்களுக்கு எந்த வழி சரின்னு தெரியல அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா 6:16 வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். பாருங்க, இப்போ ஆண்டவர் சொல்றாரு எரேமியா மூலமா, வழிகளிலே நின்று, வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு, பூர்வ பாதைனா ரொம்ப ஆதியிலிருந்து இருக்கிற பாதை எதுவே என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதுல நடவுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க அன்பானவர்களே, வழியில் நம்ம நிற்கணும். இப்போ வழி ஒரு 4 வழி முன்னாடி இருக்கிறோம், முன்னாடி 4 வழி நின்று அப்படி நிற்கிறோம். இதில் போகலாமா இதில் போகலாமா இதில் போகலாமா இதில் பார்க்குறோம். பார்த்துட்டு பூர்வ பாதை எதுன்னு நமக்கு தெரியல. இப்போ அந்த வழியில் போய் எப்படி தெரியுது? எவை என்று கேட்டு விசாரிங்க, பூர்வ பாதை எதுன்னு கேட்டு 4 பேர்த்துட்டு விசாரிங்க, பார்த்து விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள். அப்படி நடந்தீங்கன்னா தான் உங்கள் ஆத்மாவுக்கு கிடைப்பார்கள் கிடைக்கும்னு சொல்கிறாரு. அப்படின்னா நம்ம இப்போ எல்லாமே எங்கே கிறிஸ்தவனுடைய நோக்கம் என்ன? நாம எல்லாம் எதுக்காக இந்த பூமியில் கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம்? நம்ம நோக்கம் என்ன? இங்கேயே பூமியிலேயே நல்லா சோறாக்கி வேலைக்கு சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறோமா? இருக்கலாம்னு தான் நினைக்கிறோம். பட் ஆனால் இருக்க முடியுமா? பிறந்த அத்தனை பேர் என்ன ஆகணும்? ஒரு நாளைக்கு மறிச்சாகணும். அப்படின்னா பாருங்க, நம்ம நோக்கமெல்லாம் என்னென்னா நமது குடியிருப்பு இங்கே இல்லை பரலோகத்துலன்னு சொல்லியாச்சு. அப்போ நம்ம எல்லாமே பரலோகமாக தான் நினைக்கிறோம். கிறிஸ்தவனுடைய நோக்கம் என்ன? நம்ம எல்லாம் பரலோகம் போவோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை பரலோகம் கூட்டிகிட்டு போவாருங்கிற இடத்துல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். எல்லா கிறிஸ்துவும் அதான், அதுக்கு தானே வார சர்ச்சுக்கு வர, பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், உபவாசம் இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட எப்படியாவது நம்ம ஆண்டவரை எங்களுடைய பாவத்தை மன்னிச்சு எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எதுக்கு பரிசுத்தப்படுத்தணும்? நான் பரலோகம் போகணும். அப்போ பரலோகம் போகணும் முடிவு பண்ணியாச்சு எல்லாருமே. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, பூர்வ வழி எதுன்னு பார்க்கணும். இப்போ பரலோகம் போகணும் நம்ம முடிவு பண்ணி நம்ம நிற்கிறோம். இப்போ நாம் போய்கொண்டிருக்கிற ஒரு பாதை, இப்போ ஒரு வழியில் நாம் போயிட்டு இருக்கிறோம்.
என்ன வழி? நாம் ஒரு சர்ச்சுக்கு போறோம், ஒரு ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போறோம், நிறைய கூட்டங்களை கலந்துக்கிறோம். சரி, நம்ம போற வழி சரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, சரி மாதிரியும் தெரியுது, சரியில்லாத மாதிரியும் தெரியுது. அப்படித்தான் நமக்கு தோணும். நம்ம போய் கொண்டிருக்கிற வழி சரியா? நம்ம போயிட்டு இருக்கிற பாதை நம்ம பரலோகம் கொண்டு போய் சேர்க்குமா? நம்ம போயிட்டு இருக்கிற பாதை பரலோகம் கொண்டு போய் சேர்க்குமா? போயிட்டு இருக்கிற பாதை என்ன தெரியுங்களா? நம்ம வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றோம்னு வச்சுக்கோங்க. அதை வாழ்ற வாழ்க்கையும் சரி, நம்ம போயிட்டு இருக்கிற சர்ச்சும் சரி, நம்ம சர்ச்சில் சொல்லக்கூடிய செய்திகளுக்கும் நம்ம கேட்டு மனசு உள்வாங்கி அதை கீழ்ப்படிஞ்சு நம்ம கிரியையில காமிச்சு நம்ம அந்த வழி இப்போ நம்ம போய் கொண்டிருக்கக்கூடிய பாதை நம்ம பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்குமா? பரலோகத்தில் 100% சேர்க்கும் அப்படின்னு சொல்ல யாராச்சும் இருக்கிறீங்களா? இங்க நம்ம போயிட்டு இருக்கிற பாதை என்னை பரலோகத்தில் சேர்த்துரும் அப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அப்ப நம்ம போற வழி சரியாங்கிறதே நமக்கு தெரியல. நம்ம போயிட்டு இருக்கிற பாதை சரியான தெரியல. இப்ப நம்ம என்ன பண்றது? ஆண்டவரே, நாங்க போற பாதை சரியா? எங்களுக்கு புரியலையே. நாங்க போற ரூட்டு பரலோகம் எங்களை சேர்த்துருமா? எங்களுக்கு புரியலையே ஆண்டவரே, நாங்க என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஒரு கவலையோட இருக்கும்போது, கவலையோட நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கல. இப்போ ஆண்டவரே, நாங்க போற பாதை பரலோகம் கொண்டு போய் சேர்த்துருமா? அதாவது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருமானா ஆண்டவர் பரலோகத்துல இருக்கிறார். அப்போ அங்க கொண்டு வந்து சேர்த்துருமா ஆண்டவரே அப்படின்னு கேட்டா ஆண்டவர் என்ன தெரியுமா பதில் சொல்றாரு? யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். பாருங்க, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த வார்த்தை எவ்வளவு ஆறுதலா இருக்குது பார்த்தீங்களா? நான் போயிட்டு இருக்கிற பாதை பரலோகம் சேர்த்துருமா ஆண்டவரே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்துல விசுவாசமா இருங்க, எங்கிட்டையும் விசுவாசமா இருங்க. பாருங்க சொல்றாரு பாருங்க, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. என்னுடைய பிதா வீட்டில் என்னங்கிறாரு? அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஏன்னா இந்த அண்ட சராசரத்துல, இந்த பேரண்டத்துல கோடிக்கணக்கான நட்சத்திரம் இருக்குது. கோடிக்கணக்கான நட்சத்திரம் எக்கச்சக்கமா இருக்குது. அதே மாதிரி பல கிரகங்கள் இருக்குது. இதுலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உயிரினங்கள் உயிர் வாழ்தானா தெரியாது. ஆனா பரலோகத்துல தேவன் இருக்கார். பரலோகம் எங்க இருக்குது? பரலோகம் எங்க இருக்கு? மேல வடதிசையில் சியோன் பர்வதம், அதான் பரலோகம். அதான் மகாராஜாவின் நகரம். அங்க வந்து பரலோகத்துல தேவன் இருக்கார். கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்க. அதான் சொல்றாரு பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாத இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். இருக்குது. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போறேன். அதுல ஒரு ஸ்தலத்தை நான் என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு நான் ஆயத்தம் பண்ண போறேங்கிறாரு. முதல் வரையில வந்திருந்தப்ப சொல்றாரு. முதல் வரையில இந்த பூமியில மனுஷகுமான பிறந்து சீசர்கள் மத்தியில கடைசியா சொல்றாரு, நான் என்னை சிலுவையில் அடிச்சிருவாங்க, நான் மறிச்சிருவேன், அப்புறம் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு சீசர்களுக்கு கவலை வந்துச்சு. அதான் கவலைப்படாதீங்க, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். ஆயத்தம் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்? அடுத்த வசனம், யோவான் 14:3-5. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். பாருங்க, நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்னாடி, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்னாடி என்ன பண்ணுவேன்? நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி. அவர் எங்க இருக்கிறார்? பரலோகத்துல. அங்க நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து, மறுபடியும் என்ன போயிட்டு என்ன பண்ண போறாரு? மறுபடியும் வரப்போறாரு. இதுதான் என்னங்க? மறுபடியும் வர்றது என்னது? 2ஆம் வருகை. நம்ம எல்லாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோமா இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வருவார் வருவார் வருவார்னு. எதுக்கு வராரு? அவருடைய பிள்ளைகளை இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு வர்றாரு. வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த சந்தேக பேர்வழி தோமா இருக்காரு, சந்தேக பேர்வழி தோமா, அவர் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? அவரை நோக்கி, தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். இப்போ நான் போயிட்டு வரேன்னு சொல்றாரு. நீங்க போற இடம் நாங்க அறிவோமே,
நீங்க எங்க போறேன்னு தெரியாது. போறேங்கிறீங்க, பரலோகம்ங்கிறீங்க. நீங்க போற இடத்த நாங்க அறியோமே. வழியை நாங்கள் எப்படி அறிவோம் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு 4ஆம் வசனத்துல, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் இப்ப என்றார். ஆண்டவர் சொல்றாரு போற இடம் உங்களுக்கு தெரியும், அதுக்கு ஒரு வழியும் உங்களுக்கு தெரியுங்கிறார். நான் போகிற இடத்தை அறிவீர்கள், அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் சொல்றாரு. அப்போ உங்களுக்கு வழி தெரியுங்கிறார். அப்ப ஆண்டவர் வழி இருக்குங்கிறார். அந்த வழி சொல்லி கொடுக்குறாரு அவருடைய சீசர்களுக்கு. இப்ப நாமும் அவருடைய சீசர்கள் தான். ஆண்டவரே எங்களுக்கும் அந்த பரலோகத்துக்கு போறதுக்கான வழியை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த வழியை குறித்து பேசுறாரு பாருங்க. மத்தேயுல 7ஆம் அதிகாரத்துல வசனம் 13, 14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பாருங்க, இப்ப ஆண்டவர் சொல்றாரு இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிங்க. இங்கதான் வழியா சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. கிறிஸ்துவாகி நாம ஆண்டவர் சொல்றத கரெக்டா கேட்கணும். வழியை நம்ம இப்ப ஆண்டவர் சொல்றாரு இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள் சொல்றாரு பாருங்க. அதுல இடுக்கமான வாசல் தான் நீங்க உட்பிரவேசிக்கணுங்கிறாரு. கேட்டுக்கு போற வாசல் எப்படி இருக்குன்னா வழி விரிவா இருக்குதாமா. வாசல் விரிவா இருக்குது, வழி விசாலமா இருக்குது. பெரிய வாசல், பெரிய விசாலமான வழி. அந்த வழியா அநேகர் பிரவேசிக்கிறாங்க. அநேகர் அந்த விசாலமான வழியில் போறாங்க. அது கீழே சொல்றாரு பாருங்க, ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கமா தான் இருக்கும். பாருங்க, கேட்டுக்கு போற வாசல் விரிவா இருக்குது, பெருசா இருக்குது கேட்டுக்கு போறது. ஆனா ஜீவனுக்கு போற வாசல் எப்படி இருக்குங்கிற வழி இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்குது. அந்த வாசல் இடுக்கமா இருக்கு, வழி நெருக்கமா இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை கண்டுபிடிக்கிறவங்களே, அந்த ரூட்டை கண்டுபிடிக்கிறவங்களே சிலர் தான். பாருங்க, சொல்லுவோம், அதாவது ஒரு ஊருக்கு போவோம். அந்த ஊர்ல சுத்தி போக வேண்டியிருக்கு. ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் சுத்தி போக வேண்டியிருக்கு. அது ரூட்டு. ஆனால் அது ரோடு பெருசாக இருக்குது, ரோட் நல்லா விசாலமாக இருக்குது, அது நல்லா கார் போகும். ஆனால் போய் சேரக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் அந்த ஊர்லேருந்து நம்ம போகிற இடத்துக்கு 50 கிலோமீட்டர்னா ஷார்ட்கட் ஒரு வழி இருக்குது. அந்த ஷார்ட்கட் வழி கொஞ்சம் இந்த மாதிரி வழி ரொம்ப நல்லா இருக்காது. அது இடுக்கமான வழி, கல்லும் முள்ளும் கரடுமா இருக்குது. ஆனால் அதில் போனால் ஒரு 15 கிலோமீட்டரில் போயிடலாம், 15 கிலோமீட்டரில் போயிடலாம். ஆனால் அந்த வழியை எல்லாருக்கும் தெரியாது. அந்த வழி எல்லாருக்கும் தெரியாது. கடந்த வாரத்தில் கேரளா போயிருந்தபோது அப்படியே சொன்னாங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது ஊழியத்துக்கு அந்த வழியில் போனால் அந்த ஒரு இடத்த போகிறதுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனோம். கடந்த வாரம் சொன்னாங்க இங்கிருந்து இன்னொரு ஷார்ட்கட் இருக்குதுங்க, அதில் போனால் ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம்ங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆனால் அந்த வழி எல்லாரும் விடமாட்டாங்க, வழி ரொம்ப மோசமான வழி அப்படிங்கிறாங்க. அதாவது ரொம்ப இடுக்கமான வழி, நெருக்கமான வழி. அப்போ அரை மணி நேரத்தில் போகிற வழி இருக்குது, ஆனால் 3 மணி நேரம் சுற்றி போனோம். இப்படி ஏமாந்து போயிட்டு நம்ம யோசிச்சோம். அப்போ அந்த மாதிரி அந்த இடுக்கமான வாசல் அது வழி நெருக்கமாக இருக்கும், அது பார்த்தீங்கன்னா இடுக்கமாக இருக்கும். ஆனால் அது ஜீவனுக்கு போகிற வாசல், அதில் போனால் தான் லைஃப், ஜீவன். அப்போ இடுக்கமான வாசலில் தான் உட்பிரவேசிக்க ஆண்டவர்னு சொல்கிறார். அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆண்டவர் என்னமோ இங்கே சொல்ல வராரு. ஆண்டவரே நாங்கள் பரலோகத்துக்கு போகிறக்கு என்ன வழி தயவுசெய்து சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிங்க. அந்த விசாலமான வாசல் அது கேட்டுக்கு போகிற வாசல். கேட்டுனா அழிவு, மரணத்தின் வாசல். பாருங்க, இந்த 2 வழி முன்னாடி இருக்குது. நல்லா இந்த பிக்சரை பாருங்க. இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அந்த ரூமுக்குள்ள போறதுக்கு 2 வழி இருக்குது, 2 கதவு. 2 கதவுல நம்ம உள்ள இந்த ரூமுக்குள்ள போச்சோன்னா நீங்க எந்த கதவுல போவீங்க? எந்த கதவுல போவோம்? இந்த பெருசாகிற 2 கதவை போட்டு கொஞ்சம் பெருசாக பார்த்தீங்களா, அதுல தான் போக விரும்புவோம். அந்த பக்கத்தில் இருக்கிற சின்ன கதவுல போக மாட்டோம். ஏன் போக மாட்டோம்? சிக்கிட்டா என்ன பண்றது? உள்ள போய் அந்த வழி குறுகல நாம ஆள் கொஞ்சம் தனிமாக்குறோம், உள்ள போய் சிக்கிட்டா என்ன பண்றது? அந்த வழியில போறதுக்கே கொஞ்சம் சிக்காமன்றாலும் அது நம்ம போற கரெக்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த காலத்துல சினிமா தேட்டர்ல பாத்தீங்கன்னா டிக்கெட் எடுக்க போகும்போதுங்க, அந்த டிக்கெட் எடுக்க போற அந்த உள்ள பாத்தீங்கன்னா பயங்கரமா அது ஒரு ஆள் மட்டும் தான் நடந்து போற மாதிரி இருக்கு. அந்த ஒரு ஆள் மட்டும் நடந்து உள்ள போய் அந்த டிக்கெட் கவுண்டருக்குள்ள போறதுக்குள்ள பயங்கர டஃபா இருக்கு. அதுக்கு உள்ள சண்டை வேற வந்துடும். சண்டை என்ன இருங்க, ஒருத்தர் அடிச்சுட்டானா முடிஞ்சுது, அவ்வளவுதான் செத்தம். அந்த மாதிரி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது.
அந்த மாதிரி அந்த அந்த வழியே ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதில் போய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறதுங்கிறது ஒரு பெரிய டிக்கெட் வாங்கியாச்சுன்னா என்னது ஜெயிச்சாச்சு. அப்பா ஜெயிச்சாச்சுடா, டிக்கெட் வாங்கியாச்சுடா அப்படின்னு சந்தோஷம். அந்த மாதிரி இந்த வழியை யாரும் செலக்ட் பண்ண மாட்டோம், அந்த சின்ன வழியை. ஏன்னா அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன் போகணும், பக்கத்தில் பாரு பெருசாக இருக்குது அதில் போவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஏப்பா சின்ன வழியில் போகிறேன். அப்போ எல்லாருடைய மனசுமே எதை செலக்ட் பண்ணணும்னா அந்த பெரிய வாசலை தான், பெரிய வாசல் விசாலமான வாசல் தான் செலக்ட் பண்ணணும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த பெரிய வாசல் விசாலமான வாசல் கேட்டுக்கு போகிற வாசல், அது ஜீவன் கொடுக்காது. பக்கத்தில் இருக்கிற இடுக்கமான வாசல் தான் ஜீவன் தரும் அப்படிங்கிறாரு. அப்போ பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாருமே பரலோகம் போக முடிவு பண்ணிட்டோம். பரலோகம் பாருங்க, அந்த நகரமெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பரலோகம், கீழே தீர இது வந்து நரகம். அப்போ இது வந்து பாருங்க, இது விசாலமான வழி மரணத்துக்கு போகிற வழி. ஆனால் இடுக்கமான வழி வந்து பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு போகிற வழி, அது வாழ்க்கையை தரக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, இப்போ என்ன சொல்ல வர்றதுங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிங்க, அதுதான் ஜீவனுக்கு போகிற வாசல். அது வழி இடுக்கமும் நெருக்கமாக இருக்குது, ஆனால் பரவாயில்ல, நீங்கள் கஷ்டப்பட்டு போயிருங்க. விசாலமான வாசல் வேண்டாம், அது கேட்டுக்கு போகிறது. பாருங்க, இந்த பூமியில் முதல்ல தேவன் படைச்ச ஒரு படைப்பு நமது ஆதி தகப்பன் ஆதாம் ஏவாள். ஆதாம் ஏவாள் வந்து இந்த பூமியில் வாழ்ந்தாங்க. அவங்க மூலியமா வந்து நம்ம எல்லாம் பிறந்திருக்கிறோம். ஆதாம் ஏவாள் தேவன் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிடாத, இது தேவன் காட்டுற வழி, இந்த பழத்தை சாப்பிடாத, சாப்பிட்டேன்னு நீ சாகவே சாவாய், இந்த பழத்தை சாப்பிடாம இருந்தாலும் ஜீவனோடு இருப்பாய், இது தேவன் சொல்ற வழி. அதை கேட்டிருக்கோம் இல்லையா? சாத்தான் சொல்றான், இந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டேன்னா நீ சாக மாட்டேன். தேவன் சொன்னா சரியா, சாத்தான் சொன்னா சரியா? சாத்தான் சொன்னது சரி, அவன் சொல்ற வழி, அவன் காட்டுற வழி சரின்னு செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ண என்னாச்சுன்னா, ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவன் துரத்தி விட்டார். துரத்தி விட்டு இப்போ அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப விசாலமான வழி, இது விசாலமான வழி பெருசுதான். ஆனா பாருங்க, அதுல போனா வாழ்க்கை இல்லை. ஆதாம் இழந்து போயிட்டார், புரிஞ்சுதுங்களா? அப்ப வாழ்க்கையை இழந்துட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, சங்கீதம் 51:5 சங்கீதக்காரன் சொல்றாரு, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்ற, நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு. அவருக்கு மட்டும் பொருந்தாது, நம்ம எல்லாத்துக்குமே பொருந்து. நம்ம எல்லாருமே பாருங்க, ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்யாத வரைக்கும் குழந்தைகள் பிறக்கல. பாவம் பண்ணதுக்கு அப்புறம் தான், அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தேவன் வெளியே துரத்துறார். வெளியே துரத்துனதுக்கு அப்புறம் தான் ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள், அவளுக்கு காயின் என்று பெயரிட்டார்கள். அப்போ இங்க ஆதாம் ஏவாள் பரிசுத்தமா இருக்கும்போது, பாவம் இல்லாம இருக்கும்போது குழந்தை பிறக்கல, பாவம் பண்ணதுக்கு அப்புறம் தான் குழந்தை பிறக்குது. அப்படின்னா இந்த ஆதாமின் சந்ததி எல்லாமே பாவிகள் தானே. ஏன்னா பாவமான பெற்றோருக்கு பிறந்தவங்க பாவிகளா தான் இருக்க முடியும். அப்படின்னா பாருங்க, தாவீது சொல்றாரு, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்துல கர்ப்பம் தரித்தாள். பாருங்க, இந்த குழந்தை பாருங்க, இது என்ன, இது பாவி, பாவத்துல பிறந்திருக்கு. பாருங்க, இந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, பிஞ்சு குழந்தை, நல்லது கெட்டது எதுவும் தெரியாது. ஆனா இது பிறக்கும் பொழுது பாவத்துல தான் உருவாகி பாவத்துல பிறகு. ஏன்னா ஆதாமின் சந்ததி, ஆதாம் தான் நமக்கு ஆதி தகப்பன் தாய். அவங்க பாவம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாமே பிறந்தோம். அப்படின்னு நம்ம எல்லாருமே பாவிகள் தான். பாருங்க, நம்மளுடைய யோசனைகள் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் பண்றது கரெக்டுன்னு சொல்லுவாங்க, நான் பண்றது தான் கரெக்டும்பாங்க. நான் யோசிக்கிறது, நான் பண்றது, நான் செய்யறது அதான் கரெக்டு, நான் கரெக்டாக தான் செய்வேன் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. ஆனா அது தப்பு. தப்பு. வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 14:12, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, எனக்கு சரியா படுது அப்படின்னு நினைச்சேன்னா அது தப்பு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அப்ப முடிவு மரண வழி தான். ஆதாமுக்கு இந்த பழத்தை சாப்பிட்டா நல்லதுன்னு தோணுச்சு, அது செம்மையா தோணுச்சு. அவர் என்னத்தில் நினைச்சா, தேவன் சொன்ன வார்த்தையை தூக்கி வீசிட்டார். தன் மனைவி ஏவாள் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டார், அது செம்மையா பட்டுச்சு. தேவன் சொல்றார், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ. இப்ப நமக்கு என்ன தெரியுங்களா, நாம எப்பவுமே இந்த வசனத்தை நான் வச்சுக்கணும், நான் சொல்றது தான் கரெக்டு, நான் பண்றது தான் கரெக்டு, நான் எப்பவுமே சரியா தான் பண்ணுவேன், நான் பண்ணுனா சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம யாருமே நினைக்கவே கூடாது. ஏன் நினைக்க கூடாது? வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ என்னங்க?
மரண வழி. அப்ப நாம பர்ஃபெக்டா இருக்குது அப்படி நமக்கு நாமே முடிவு பண்ணிட்டு செய்யறது எல்லாமே அது மரண வழி. பாருங்க, இப்படியாக வந்து ரோமர் 5:12 படிக்கிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாருங்க, ஒரே மனுஷனால பாவமும். அந்த ஒரே மனுஷன் யாரு? ஆதாம். ஆதாம் தான் அந்த ஒரே மனுஷன். நம்ம ஆதி தகப்பன், நம்ம எல்லாருக்கும் ஆதி தகப்பன் அவர் தான். முதல்ல தேவன் படைச்சவர், பரிபூர்ணமா படைச்ச ஆதாம். அந்த ஒரே மனுஷனுங்கிறது ஆதாம் தான். ஒரே மனுஷனாலதான் பாவமும் பாவத்தினால மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பழத்தை பறிச்சு சாப்பிடலன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் சாகவே மாட்டோம். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு காய்ச்சல் இல்லை, தலைவலி இல்லை, நோய் இல்லை, நொடி இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப பாவத்தின் சம்பளம் தான் மரணம். அப்போ ஒரே மனுஷனால பாவமும் பாவத்தினால மரணமும் உலகத்தில் பிரவேசிச்சது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால எல்லாருமே ஆதாமின் சந்ததி நம்ம எல்லாருமே அவர் செஞ்ச பாவம் என்ன தெரியுங்களா? அவர் செஞ்ச பாவம் என்ன? தேவன் வேண்டான்னு சொன்ன பழத்தை பறிச்சு சாப்பிட்டதுதான் பாவம். ஆனா அவருடைய வழித்தோன்றர்கள் நாம செய்யற பாவம் தினுசா பாவம் பண்றோம். புரியுதுங்களா? பாருங்க, இன்னைக்கு கெட்ட பழக்க வழக்கம் நிறைய இருக்கு. பேசக்கூடிய வார்த்தையில சுத்தம் இல்லை, செய்யக்கூடிய செயல்ல சுத்தம் இல்லை. பேட் ஹேபிட்ஸ் இன்னைக்கு நிறைய இருக்கு. என்னென்ன பேட் ஹேபிட்ஸ் போட்டிருக்கிறாங்க? சிகரெட் அட்டையெல்லாம் போட்டிருக்கிறாங்க, படமெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இது மாதிரி சிகரெட் குடிச்சா கேன்சர் வரும், மவுத் கேன்சர், லங்ஸ் கேன்சர், எல்லா கேன்சர் வரும்னு போட்டிருக்கிறாங்க. புகை உடலுக்கு பகைன்னு போட்டிருக்கிறாங்க. குடிப்பழக்கம் தப்புன்னு சொல்லி போடுறாங்க. போதை பொருளை பயன்படுத்தாதுன்னு போடுறாங்க. எல்லா அட்டையிலேயே போட்டிருக்கிறாங்க. மது நாட்டுக்கு வீட்டுக்கும் எல்லாத்துக்கும் கேடுன்னு போடுங்க. ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்றான்? எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு தெளிவா பார்த்துட்டு என்ன பண்றான்? குடிக்கிறான், புகை பிடிக்கிறான். அவனுக்கு தெரியுது அழிவு வரும்னு தெரியுது, ஆனா தெரிஞ்சே செய்யறான். பேட் ஹேபிட்ஸ். எல்லா மனுஷரும் பாவம் செய்யறாங்க. அப்ப எல்லா மனுஷரும் பாவம் செஞ்சு இப்ப என்னாச்சுன்னா, இந்த தேவன் படைச்ச பூமி, பரிசுத்தமான பூமி நல்லா இருந்துச்சு ஆரம்பத்துல. ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, பாவம் இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுச்சு. குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க, இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணாதுங்களா? அதாவது அந்த ஆதாம் ஓப்பன் பண்ணி வச்ச விசாலமான வழியில பாவம் பண்றான் நிறைய. அதாவது வழிங்கிறது ஆதாம் காட்டின வழி, பாவ வழி. அதுல எல்லாரும் பாருங்க போயிட்டு இருக்கிறான். எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. எப்படி தெரியும் போறாங்க? ஒருத்தங்க வந்து ஒரு பாதை போடுற புதுசா ஒரு பாதை போடும்போது அந்த பாதை கொஞ்சம் கரடு மூடா தான் இருக்கு. ஒரு நடந்துட்டே இருக்கிறாங்க. காலப்போக்கில் ரொம்ப நடந்து பாதை எப்படி ஆயிரும்? சின்ன பாதையா இருந்தது, ஒத்தையடி பாதையா இருந்தது. ஒரு 100 பேர் நடக்கும்போது, 1000 பேர் நடக்கும்போது, 1,00,000 பேர் நடக்கும்போது அது பெரிய பாதையாகி ஹைவே ஆயிரும். அது என்ன ஆகுன்னா, ஆதாம் ஸ்லோவா போனார். இப்போ நம்மளுக்கு என்ன பண்றாங்க? ஃபாஸ்டா. இந்த ரேஸில் போறாங்கல்ல, ரேஸில் என்ன பண்ணுவாங்க? நீ தான் ஃபாஸ்டா போவையாடா, நான் உனக்கு விட அதிகமாக ஃபாஸ்டா போவேன். அப்படி என்ன தெரியுங்களா? சாகிறதுக்கு இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறாங்க. இது விசாலமான வழியில, மரணத்தின் வழியில நிறைய பேர் ஃபாஸ்டா ஒருத்தர் முந்திட்டு போறாங்க. இது விசாலமான வழி. போறதே எதுக்கு? அந்த விசாலமான வழியில் எதுக்கு போறாங்க? விசாலமான வழியில மரணத்துக்கு போறாங்க. மரணத்துக்கு போறவன எப்படி போறாங்க? ஃபாஸ்டா ஓவர்டேக் வாங்கிட்டு போறான். நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, நம்ம வண்டியில் போயிட்டு இருப்போம். இந்த பசங்கள்லாம் பயங்கர ரேஸ் பண்ணிட்டு சொல்லுன்னு போவாங்க. போகும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம இதெல்லாம் அடங்கவே மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவோம். அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரீமானு சொல்லுவான், பாரு உளுந்து என்ன ஆகுறது, சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த போகிறது ஆபத்துன்னு தெரியுது, ஆனாலும் போகிறான். அந்த மாதிரி ஒருத்தர் முந்திட்டு போயிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த வழியில வந்து விசாலமான வழியா யார் ஓப்பன் பண்ணி வச்சதுன்னா ஆதாம். 3 வழியில ஃபர்ஸ்ட் வழி, 3 வழி பாடத்துல ஃபர்ஸ்ட் வழி விசாலமான வழி. அந்த வழியை ஓப்பன் பண்ணி வச்சு அதை திறப்பு விழா பண்ணி அதில் முதல் நடந்து போனது யாரு? ரிப்பன் வெட்டி திறப்பு விழா பண்ணி அதில் முதல் நடந்து போனது ஆதாம். அடுத்தது நிறைய பேர் அதெல்லாம் போயிட்டு இருக்கிறோம். ஆதாமின் சந்ததி எல்லாம் போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோம், அவ்வளோதான். ஆதாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாருங்க? 930 வருஷம். இன்னைக்கு வருஷம் நம்ம எத்தனை வருஷம் வாழ்கிறோம்? 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷம்.
ஃபாஸ்ட்டாக ஓடிடும். ஆனால் இப்படியே போயிட்டு இருக்குது இந்த விசாலமான வழியில். எல்லா மனுஷனும் மரணத்தில் போயிட்டு இருக்கிறோம். இப்போ வேற வழியே இல்லையா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் என்ன தெரியுமா பதில் சொல்றாருங்க? யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். பாருங்க, இப்போ மனுஷனுக்கு ஜீவன் இல்லை, மரணம் தான். நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் ஆண்டவர் சொல்றார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். அப்ப ஆண்டவர் காட்டுற வழி அதுதான் ஜீவ வழி, அதுதான் ஜீவன் பெறக்கூடிய வழி. இந்த வழியில போகணும்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இன்னைக்கு 2 வழி இருக்குது, தெரியுதுங்களா? இது பெரிய வழி, அந்த அளவு சின்ன ஒத்தையடி பாதை ஒன்று போயிட்டு இருக்குது, தெரியுதுங்களா? இந்த பெரிய வழி ஓப்பன் பண்ணி வச்சது யாருன்னா ஆதாம். அதான் விசாலமான வழி. அதுலதான் ஒட்டுமொத்த மனுக்குலமும் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் மரணம் வருது. இந்த மரணத்துல தப்பிக்க முடியாதா, பரலோகம் போக முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டனா வழி இருக்குதுங்கிறார் ஆண்டவர். இடுக்கமான வாசல், அந்த இடுக்கமான வாசல் தான் அந்த ஒத்தையடி பாதை. அதை ஓப்பன் பண்ணி வச்சவர் யாருன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த விசாலமான வழி ஓப்பன் பண்ணி வச்சது யாரு? ஆதாம். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் காட்டுற வழி இடுக்கமான வழி. அந்த வழி என்பது எப்படி இருக்குங்களா? இந்த மாதிரி தான் இருக்கு. பாருங்க, இந்த வழி எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? கரணம் தப்புனா மரணம். ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் மாத்தி வச்சோம்னா என்னங்க, அவ்வளவுதான், கீழே டீலால விழுந்து எலும்பு ஒண்ணுமே கிடைக்காது. இது இடுக்கமான வழி. அந்த வழியில போறது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த வழியில போறதுக்கு தன்னை ஒடுக்கி அடக்கி டான்ஸர் ஆடிட்டு போக முடியும். இந்த வழியில இங்க எங்க இப்படி ஆடிட்டு போக முடியுங்களா? ஆடி போயிட்டாங்க. கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மாத்தி வச்ச விட முடிஞ்சு போச்சு. அப்படியே டீலால விழுந்து சாக வேண்டியது. அப்போ இது இடுக்கமான வழியில கொஞ்சம் தன்னை அடக்கி ஒடுக்கி தான் போகணும். இதுதான் ஆண்டவர் காட்டுற வழி. இதுதான் பரிசுத்த. இது பாத்தீங்கன்னா இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டுற இடுக்கமான வழி. இந்த வழியில போனா நிச்சயமா பரலோகம் போய் சேர்ந்துடலாம். இது 2வது வழி. முதல் வழி விசாலமான வழி, அதை ஓப்பன் பண்ணி வச்சவர் ஆதாம். அது மரண வழி. எல்லா மக்களும் ஆதாமின் சந்ததி எல்லாருமே மரணத்துல போயிட்டு இருக்கிறோம். மரணத்துல தப்பிக்க முடியாதா, பரலோகத்துக்கு போக முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிங்க. அதுதான் ஜீவன் தரக்கூடிய வாசல். மரணத்துல போயிட்டு கூடிய மனுக்குலத்துக்கு ஜீவன் தரக்கூடிய வாசல். அப்ப இந்த வாய்ப்பு யாருக்கு அப்படின் போது அப்போஸ்தலன் பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். பாருங்க, இப்ப நம்ம எப்படி போறது? என்ன சரி, ஆண்டவர் காட்டின வழி இடுக்கமான வழி, இது எப்படிங்க போறது? அவர் காட்டின வழி இடுக்கமான வழி, ஓகே, அது எங்க இருக்குது? நம்ம எப்படி போறது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது பேதுரு, அப்போஸ்தலன் பேதுரு ஆண்டவர் கூட இருந்து வாழ்ந்தவர். அவர் சொல்றாரு, நமக்கு சொல்றாரு, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். யாரு? நம்ம தான். எதற்காக? பரலோகத்துக்கு போறதுக்காக. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக நமக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடை தொடர்ந்து வரும்படிக்கு. யாரு? நீங்கள நாம தான். அவருடைய அடிச்சுவடு. அடிச்சுவடுங்கிறது ஃபுட் ஸ்டெப். அவருடைய அடிச்சுவடுங்கிறது அந்த ஃபுட் ஸ்டெப். இந்த ஆண்டருடைய கால் தார அவர் முன்னாடி போயிருக்காரு. பாருங்க, நான் இப்போ நம்ம சொல்கிறேன், நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி வாங்க, நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க. எப்படி வர்றது? நீங்கள் அரை மணி நேரம் கழிச்சு வாங்க, நான் முன்னாடி போயிட்டு இருக்கிறேன். எப்படி வர்றது? என்னுடைய கால் தாரை இருக்குது, அதை பார்த்து வாங்க, நான் சொல்லிட்டு போகிறேன். அதே மாதிரி தான் ஆண்டவருடைய அடிச்சுவடு வச்சுட்டு போயிருக்கார். அடிச்சுவடை நமக்காக பின் வைத்து போயிருக்கார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அவர் அடிச்சுவடு எப்படி பார்க்கறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அடிச்சுவடு எதில் பார்த்தா தெரியும் அப்படின்னா, எதில் பார்த்தாலும் தெரியாது, பரிசுத்த வேதாகமத்தில் பார்த்தா தான் தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, பெத்லகேமில் பிறந்தார், மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார், தச்சன் மகனாக வளர்ந்தார், தச்சு தொழில் செஞ்சார், பெற்றோருக்கு உதவியா இருந்தார், சின்ன வயசுலேயே தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணார், மக்களுக்கு நன்மை செஞ்சார், பிணியாளிகளை சுஸ்தப்படுத்தினார், மனிதனுக்காக ஜீவனை கொடுத்தார் கல்வாரி சிலுவையில். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில யோசனை பண்ணி பாருங்க. நம்மள மாதிரி ஏதாச்சும் சுற்றுலா போனாரா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோர்தான்ல ஞானஸ்தானம் எடுத்ததிலிருந்து கொல்கதா மலையில போய் ஜீவன் தர வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை நம்ம உற்று பார்த்தோம்னா அதுதாங்க நம்ம அவருடைய அடிச்சுவடு. அவர் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு எங்க இருக்குதுங்களா?
நம்மளுக்கு இன்னைக்கு சினிமா படத்துல ஓட்டுறது இல்ல, பரிசுத்த வேதாந்தத்துல எழுதி வச்சிருக்காங்க. ஆண்டோட வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு பாருங்க. இதுதாங்க ஜீவன் தரக்கூடிய வழி, அதுதாங்க இடுக்கமான வழி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஞானஸ்தானம் எடுத்ததுலேருந்து கல்வாரியில் ஜீவன் விட வரைக்கும் எங்கேயும் ரெஸ்ட் எடுக்கல, எங்கேயும் தன் சொந்த நியாயத்தை பேசல, சொந்த விஷயம் செய்யல. பாருங்க, கடைசி வரையிலும் அப்படியே ஒரே நேர்கோட்டில் போயிட்டு இருந்தார். ஜீவனை கொடுத்தார், மனு குலத்தை ரட்சித்தார். அப்ப அவர் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு பரிசுத்த வேதாந்தத்தில் இருக்குது. அப்படின்னு என்ன தெரியுங்களா, கண்ணாடி போல இருக்குது. அதை பார்த்து அப்படியே நம்ம வாழணும். வாழ்ந்தோம்னா அதுதாங்க இடுக்கமான வாசல். நாம நடக்கிற இடுக்கமான வழி அதுதான். ஆண்டவர் இப்ப எங்க இருக்கிறாரு? இடுக்கமான வழியில் நடந்தாரு, வாழ்ந்தாரு. இப்ப எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்காரு. இப்ப நம்மகிட்டே சொல்றாரு, நான் நடந்த இடுக்கமான வழியில் நீங்கள் நடங்க, எங்க கூட வந்துருவீங்கிறாரு. அப்போ ஆண்டவர் காட்டின வழி, அவருடைய வாழ்க்கையை படிச்சு பாருங்க. அவர் சொல்ற வசனத்தின் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொண்டாலே 31,400 வசனங்கள் இருக்கு. அதன் பிரகாரம் வாழ்ந்தோம்னா இடுக்கமான வாசல் இதுதாங்க. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வரிகளை வந்து ஊழியம் செய்யும்போது பயங்கரமான ஒரு பிரபல போதகர் ஆயிட்டார், தீர்க்கதரிசி ஆயிட்டார். ஏன்னா எல்லாரும் சுகப்படுத்துறாரு, பிணியாளிகளை பூரா சுகப்படுத்துறாரு. அப்புறம் செத்து போன உயிரோடு எழுப்புறாரு, கண்ணு தெரிய வைக்கிறாரு. ஆண்டவருக்கு பயங்கரமான கூட்டம் வருது. அப்போ ஆண்டவருக்கு சீசர் ஆகணும்னு நிறைய பேர் விரும்பினாங்க. ஏன்னா அவருக்கு நான் சீசன் சொல்றது பெருமையா இருந்துச்சு. நிறைய பேர் சீசராக வந்தாங்க. ஆண்டவர் அவங்ககிட்ட சொன்னார், என்ன தெரியும் சொன்னாருங்க, லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாருங்க, ஆண்டவருக்கு சீசர் ஆகணும்னா அவர் போற கண்டிஷன், ஒருவன் என்னை ஒருவன் என்ன அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், ஃபர்ஸ்ட் சொல்றார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால். அப்படின்னா ஆண்டவர் பின்னாடி போறதுக்கு ஃபர்ஸ்ட் விருப்பம் இருக்கணுங்க. இடுக்கமான வழி எல்லாரும் செலக்ட் பண்ண முடியாது, அந்த வழி கஷ்டம்தான். அந்த விருப்பம் இருக்கணும் ஃபர்ஸ்ட். விருப்பம் இருந்தால் மட்டும் பத்தாது. அடுத்தது தன்னைத்தான் வெறுத்து, ஆண்டவர் காட்டுற வழி அவர் அடிச்சு விட பாருங்க. முதல்ல விருப்பம் இருக்கணும், ஆண்டவர் சிலுவை எடுக்க விருப்பம் இருக்கணும். சிலுவை என்பது அவமானத்தின் சின்னம். அப்புறம் தன்னைத்தான் வெறுக்கணும். நம்மளை நாமளே வெறுக்குது. எப்படி நம்மளை நாமளே எப்படி வெறுக்கலாம்? நமக்கு பிடிச்சதை செய்யக்கூடாது. இதுதான் நம்மளை நாமளே வெறுக்கிறது. நமக்கு பிடிச்சது எதுவுமே செய்யக்கூடாது. அப்படி என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நமக்கு தன்னைத்தானே வெறுக்கிறதுங்கிறது நமக்கு பிடிச்சது செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு போகிறோம், ஒரு கடைக்கு போகிற துணி எடுக்கிறதுக்கு. அது துணி கடைக்கு போயிட்டு துணி 5,000 ரூபா சொல்கிறாங்க, துணி 5,000 ரூபா சொல்கிறாங்க. இப்போ அது வாங்கி போட்டால் நல்லா தான் இருக்கும், ஆனால் 5,000 ரூபாய்க்கு துணி எடுக்கக்கூடாது. இப்போ அது விருப்பப்பட்டுட்டோம், எனக்கு ரொம்ப நான் அதை விரும்புகிறேன், நான் வாங்கி ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடாது. இந்த இடத்துல கேட்கணும், ஆண்டவரே இந்த 5,000 ரூபா துணி எடுத்து உங்களுக்கு பிடிக்குமா அப்படி கேட்டவர் என்ன சொல்லுவார்? 5,000 ரூபா துணி எடுத்து ஆண்டவர் உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டவர் என்ன சொல்லுவார்? பிடிக்காதுன்னு சொல்லுவார். பிடிக்கும் சொல்லுவார், பிடிக்காதுன்னு சொல்லுவாருங்களா? அப்போ பிடிக்காது. அப்போ ஆண்டவர் பிடிக்கலன்னு எனக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்றத தன்னைத்தான் இருக்குது. நமக்கு பிடிச்சதை செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு பிடிச்சதை செய்யணும். இதுதான் தன்னைத்தான் வெறுக்கிறது. அப்புறம் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பாருங்க, இன்னைக்கு சிலுவைங்கிற வார்த்தை இப்போ வந்து இது புனிதமான சின்னமா இருக்குது. ஏன்னா ஆண்டவர் சிலுவையில் மறிச்சதுனால. ஆண்டவர் இந்த வார்த்தை பேசும்போது அவர் உயிரோடு இருக்கார், சிலுவையில் மறிக்கல. அப்போ அந்த சிலுவை என்பது அவமானத்தின் சின்னம். ரோமர்கள் கவர்மெண்ட்ல சிலுவையில் ஒருத்தர் அறையிறாங்கன்னா ரொம்ப கேவலமான குற்றவாளிக்கு தான் அந்த தண்டனை. அப்படின்னா அந்த கேவலமான குற்றவாளி எப்படி பார்ப்பாங்கன்னா ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க. அது ஒரு அவமானத்தின் சின்னம். அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவமானப்படக்கூடிய வாழ்க்கை. அவமானங்கள் வரும், பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உங்க வழியில வர்றேன். ஆண்டவருக்கு அப்படித்தான் நடந்துச்சு இந்த பூமியில. அவர் வாழ்ந்த போது அவர் சொந்த ஊர்லயே அவரை பகைச்சு மலையுச்சிலிருந்து தள்ளி கொல்ல பார்த்தாங்க. பாருங்க எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கேவலமா பேசினாங்க. பிசாசுகளின் தலைவன் சொன்னாங்க, பாவிகளோட சேர்ந்து சாப்பிட்றார் பாவினாங்க. எல்லாமே ஆண்டவர் சகிச்சு கொண்டார். அந்த மாதிரி தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வரணும். அனுதினமும். அப்போ அனுதினமும் ஆண்டவர் பின்னாடி போகக்கூடியவங்க தான் அது இடுக்கமான வாசல்ல போறவங்க. இந்த சிலுவை எடுக்கணும்னு சொன்னோன்னே என்ன பண்றாங்கன்னா எல்லாம் சிலுவை டாலரை செஞ்சு என்ன பண்றாங்க, இத்தினோடு செஞ்சு கழுத்துல போட்டுக்கிறாங்க. இதுவா சிலுவை எடுக்கிறது? இது இல்லை.
வாழ்க்கையிலேயே சிலுவையை நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஆண்டோடைய அவர் சொல்ற பாருங்க, ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, நம்மளை பார்த்தா பவுல் சொல்றாரு, அப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. நம்ம சரீரத்தை ஜீவபலியாக பலி செலுத்துறது, ஒரு ஆட்டை கொண்டு வெட்டுறது பலி செலுத்துறது. நம்ம ஜீவபலியாக, தேவனே நான் என்னையே உங்களுக்காக பலியாக கொடுத்துட்றேன், நான் வாழ்ற வாழ்க்கை உங்களுக்காக, என்னுடைய வாழ்க்கை உங்களுக்காக நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்றதா ஜீவபலி, உயிருள்ள பலி. நமது நேரம், காலம், தாளந்துகள், செல்வாக்கு எல்லாத்தையும் தேவனுக்கு இந்த நேரத்தை இன்னைக்கு தேவனுக்கு கொடுத்துக்கிறீங்க. இதுதான் நேரத்தை பலி செலுத்துறது. நம்மகிட்ட பணம் காசு இருந்தால் அதை தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுக்கலாம். நம்முடைய தாளந்துகள், பாடக்கூடிய தாளந்து தேவனுக்காக பாடலாம், மியூசிக் வாசிக்கூடிய தாளந்து அது தேவனுக்கு. இதுதான் ஜீவபலி. தினமும் நம்ம ஒப்பு கொடுக்கிறது. பாருங்க, இப்படியாக ஒரு தடவை ஒரு நியாய சாஸ்திரி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாரு. ஆண்டவர் சீசராகணும்னு விரும்புறாரு. சீசராகணும்னு விரும்பி ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. அவர் நியாய சாஸ்திரி, நியாய பிரமாணத்தை கட்டுத்தந்தவர். ஆண்டவர்கிட்ட பாருங்க, மத்தேயு 19:24. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படி நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. பாருங்க, இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு நியாயசாஸ்திரி சொல்றான், நல்ல போதகரே. ஆண்டவர் என்ன சொன்னார்? நல்ல போதகரேன்னு சொன்னா, வெரி குட், நீ தான் என்ன கரெக்டா புரிஞ்சிருக்கிற. பாரு, ஊரெல்லாம் என்ன தப்பா பேசுது, நீ மட்டும் என்ன பண்றீங்க, நீ நல்ல போதகன்னு சொல்ற அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? நீ என்ன நல்லவன் என்று சொல்லுவானேன். எங்க பிதா ஒருவரை தவிர நல்லவன், ஆண்டவர் நல்லவர் இல்லை. ஆண்டவர் எவ்வளோ பரிசுத்தமானவர். அவர் தன்னை எப்படி தாழ்த்துறாரு பாருங்க. நல்லவன் சொன்னோன்னே நம்ம ஒருத்தருக்கு நீங்கள் ரொம்ப நல்லவருங்க வல்லவருங்கன்னு என்ன ஆகுங்க, நாங்கள் அப்படியே புல்லரிச்சு போயிடும், அப்படியே ஜிவ்வுன்னு நமக்கு. கரெக்டாக பரவாயில்ல, 4 பேர் சொல்லுங்க, 4 பேர்த்திட்ட என்னை பற்றி சொல்லுங்க அப்படின்னு. அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு என்ன வரும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல அந்த புகழ்ச்சி விரும்பல. நல்ல போதகரேன்னு சொன்னேன், என் பிதா ஒரு தடவை நல்லவர் யாருமே இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ சொல்கிறாரு அந்த நியாயசாஸ்திரி கிட்ட, அவன் என்ன கேட்டான் தெரியுங்களா? நான் நித்திய ஜீவனை அடையணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன்னா எல்லாம் மரணத்தில் போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணம் என்னன்னா 3600 கட்டளைகள். அதை யார் நிறைவேற்றி முடிக்கிறாங்களோ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் யாரும் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியல, எல்லாரும் மறிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த நியாயசாஸ்திரி கேட்குறான், நான் நித்திய ஜீவனை பெறணும்னா என்ன பண்ணணும்னு கேட்குறான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜீவனில் பிரவேசிக்கணும்னா கற்பனையை கைக்கொள். கற்பனை கைக்கொள்ளுன்னா நியாயப்பிரமாணம் கற்பனை, அதை கைக்கொள்ளுங்கிறார் ஆண்டவர். அவன் சொல்றான், நான் சின்ன வயசுலேருந்தே நான் கை கொண்டு வரேன். ஏன்னா அவன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நியாயப்பிர ஒரு பரிசேயன், நியாயசாஸ்திரி. அதை சின்ன வயசுல கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அது சொல்றாரு, அவன் பெரிய பணக்காரன், பெரிய பணக்காரன் அந்த வாலிபன். அவன் என்னன்னா ஆண்டவர் சொன்னோன்னா, ஆண்டவர் என்ன சொல்றான்னா, நான் சின்ன வயசுல கடைப்பிடிச்சு வரேன்னு அவன் சொல்றான். அவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய சொத்தெல்லாம் வித்து தரித்திர கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வாங்கிறார். உன் சொத்தெல்லாம் வித்து தரித்திர கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லும்போது, அவன் பெரிய ஆஸ்திக்காரன். சொத்தெல்லாம் வித்து தரித்திர கொடுத்துட்டா இதுதான் தன்னைத்தான் இருக்கிறது. இதைத்தான் தன்னைத்தான் இருக்கிறது. இப்போ நாமளே இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் இப்போ நீ வீட்டுக்கு போய் உன்னோட வீட்டை வித்து தரித்திர கொடுத்துட்டு என் பின்னாடி வா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேரில் சொல்றாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே வர்றேங்க, ஆண்டவரே இந்த போனோன்னு வர்றேன் அப்படின்னு போயிட்டு பண்ணுவோம். போய் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவோம். செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆண்டவர் கூப்பிட்டாலும் எடுக்கக்கூடாது அப்படின்னு நாட் ரீச்சபிள் போட்டு வச்சிருவோம். ஆனால் அதே மாதிரி அந்த நியாயசாஸ்திரி என்ன பண்ணிட்டேன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொத்தெல்லாம் வித்து தரித்திர கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னோன்னே இவன் மனசு வேதனைப்பட்டான். எல்லாத்தையும் வித்து கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? நான் தரித்திரன் என்னவனே, அப்போ என்ன பண்ணுறதுன்னு அவன் விற்கிறதுக்கு மனசு இல்லை. அதனால தான் அவன் போயிட்டான். அப்புறம் ஆண்டவர் போனதுக்கப்புறம் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? இவன் போனதுக்கப்புறமா ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் மத்தேயு 19:24. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த பணக்காரன் நியாயசாஸ்திரி போனதுக்கு அப்புறமா சொல்றாரு, ஐஸ்வர்யவான், மேலும் ஐஸ்வர்யவான்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கணும். ஒட்டகமானது ஊசியின் காது. பாருங்க, இந்த ஒட்டகம் வந்து எவ்வளோ சோடு பாருங்க, இவ்வளோ சோட ஒட்டகம். அந்த ஊசி காது பாருங்க, இவ்வளோ நூல் தான் நுழையும். நூலும் நுழைய வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். நூலை வந்து கோத்துறதுக்கு கஷ்டப்படுறோம். இந்த சின்ன அந்த ஓட்ட வழியா இவ்வளோ பெரிய ஒட்டகம் போகுமா? ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் வந்து பரலோகத்தில் பிரவேசிப்பதை பார்க்கணும், இந்த ஒட்டகம் ஊசி காலில் நுழையிறது எளிதுங்கிறார். அப்போ ஒட்டகம் கூட அந்த ஊசி காலில் நுழைஞ்சிரு, ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போக முடியாதுங்கிறார். அப்போ ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போக முடியாதா? இந்த வசனத்தில் பண்ணி சொல்லுங்க, இந்த வசனத்தின் பிரகாரம் சொல்லுங்க, ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போக முடியாதா? ஆண்டவர் சொல்ற வசனத்தின் பிரகாரம் ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா பாருங்க, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கணும், ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழையிறது எழுதுங்கிறாரு. அப்படின்னா இன்னைக்கு ஐஸ்வர்யவான் பெரிய பெரிய போதகர்கள், பெரிய பெரிய போதகர்கள் பாருங்க, இயேசு அப்படி பண்றார், இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார் சொல்றாங்கல்ல, அவங்க பெரிய பெரிய பணக்காரங்க இல்லையா? அந்த போதகர்கள் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க இல்லையா? அப்ப அவங்க வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதா? இந்த வசனத்தின் பிரகாரம் போக முடியாது, ஐஸ்வர்யவான் போக முடியாது. அப்படின்னா எந்த பெரிய பணக்கார நல்லவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நிறைய ஊழியர்கள் செய்யறாங்க, ஆனா அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாதானா? அப்படி சொல்ல ஆண்டவர். பாருங்க என்னன்னா, இந்த ஒட்டகம் வந்து ஊசியின் கால் நுழையாது. இது ஆண்டவர் பேசுற ஊமை. இது ஆண்டவர் பேசுற ஊமை. ஊமைன்னு நினைக்கிறீங்களா? சுயமான பொருள் கிடையாது, அதுக்கு வேற அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப பாருங்க, அந்த எருசலேமுக்கு வந்து 12 வாசல். எருசலேம் நகரத்துக்கு 12 வாசல். அந்த 12 வாசல்னா அந்த எருசலேம் நகரத்துக்கு உள்ள போறதுக்கு மக்கள் அதுக்குள்ளதான் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய விவசாய நிலங்கள் மற்றும் இவங்களுடைய வியாபாரம் எல்லாம் வெளியூர்ல தான். அப்ப இவங்க அந்த நகரத்துக்கு வெளியே வரணும். அந்த காலத்துல எப்பவுமே ராஜாக்கள் இடமான கோட்டை கட்டி தான் வாழ்வாங்க, எதிரிகள் வராத மாதிரி. அப்ப இந்த நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா எருசலேம் நகரத்துக்கு 12 வாசல். அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேட்டும் அடைச்சிருவாங்க 6 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு. ஏன்னா எதிரிகள் உள்ள பூந்துருவாங்க, அதனால அடைச்சிருவாங்களா. அதுல ஒரே ஒரு கேட், இதான் ஊசி கேட். இந்த வாசலுக்கு பேர் என்னதுங்களா? ஊசி வாசல். இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாம் பார்க்க பெரிய கம்பெனியில முன்னாடி பெரிய கேட்டு போட்டிருப்பாங்க, ஆனா பெரிய கேட்டுக்கு முன்னாடி சின்ன கேட்டு போட்டிருப்பாங்க. இது எங்க இருந்து வந்துச்சுன்னா பைபிள்ல இருந்து வந்துச்சு. பாருங்க இந்த மாதிரி அந்த சின்ன கேட் எதுக்குன்னா ஆள் மட்டும் தான் போகும். 6 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா அந்த எருசலேம் நகரத்துல 12 வாசலை அடைச்சிருவாங்க. இந்த ஒரு கேட்டு மட்டும்தான், அது சின்ன, இது சாத்திடுவாங்க, சின்ன கேட்டு மட்டும் தான் இருக்கு. அப்ப வெளியூர் போறவங்க, வியாபாரம் பண்ண போனவங்க, விவசாய வேலை செய்ய போனவங்க எல்லாம் 6 மணிக்குள்ள வந்துடணும். வரலனா எல்லா கேட்டும் சாத்திடுவாங்க, திறக்க மாட்டாங்க. அடுத்த நாள் காலையில திறப்பாங்க. இந்த ஊசி கேட்டுக்கு தான் வரணும், ஊசி கேட்டுக்கு வந்து போகணும். சரி, இதுல மனசு உள்ள போயிடலாம், ஒட்டகம் போக முடியுமா? ஒட்டகம் என்பது பாருங்க, அது எல்லாமே அந்த இஸ்ரேல் தேசம் வந்து பாலைவன நகரம், பாலைவன தேசம். அப்ப அந்த பாலைவன தேசத்துல ஒட்டகம் தான் வந்து முக்கியமான ஒரு டிராவல் பண்ற ஒரு இது, ஒரு மிருகம். அதுலதான் பொருளெல்லாம் ஏத்திட்டு போவாங்க. அப்ப அந்த பொருளெல்லாம் ஏத்திட்டு போகும்போது வியாபாரத்துக்கு போறாங்க பாருங்க, அவங்க அந்த பொருளெல்லாம் ஒட்டகத்து மேல இருக்கு. அப்போ ஒட்டகம் வந்து பாருங்க அந்த ஊசி வாசல் நுழையும் பாருங்க, இந்த ஒட்டகத்து முதுகுல நிறைய அந்த பொருளெல்லாம் இருக்கும். அப்ப என்ன பண்ண சொல்றாருன்னா பாருங்க, இந்த அர்த்தம் என்ன தெரியுங்களா? இந்த ஒட்டகத்தினுடைய முதுகுல இருக்கக்கூடிய அந்த மூட்டைகள் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணணும்னா கீழே வைக்கணும். வெறும் ஒட்டகமா என்ன பண்ணுன்னா நுழைஞ்சிருக்கிறார், ஊசி வாசல் நுழைஞ்சிருக்கிறார். இதான் ஊசி கேட்டு. நாம் அந்த ஊசி தைக்கிற ஊசி இல்லை, ஆண்டவர் சொல்றது ஊசி வாசல். அப்போ ஒட்டகத்து மேல இருக்கக்கூடிய அந்த பொருள், அதுதான் ஒட்டகத்து மேல அது நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கும், வியாபார பொருட்கள். அதுதான் வந்து அதனுடைய அதுக்குரிய அந்த செல்வம். அப்போ அதுக்குரிய பெருமை. அப்போ ஒட்டகம் வந்து போயிடலாம், இப்படி தன் மேல இருக்கிற பொருளெல்லாம் இறக்கி வச்சு தன்னை, அப்போ அது கஷ்டம்தான், தன்னை ஒடுக்கி தன்னை குறுக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தொழில போக முடியும். அதான் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் போக முடியாதுன்னு இல்லை, ஐஸ்வர்யவான் போக முடியாதுன்னு இல்லை. ஐஸ்வர்யவான் தான் ஒட்டகம், அவன் மேல இருக்கிற ஐஸ்வர்யம் தான் அவன் மேல இருக்கிற பொருள். ஒட்டகத்து மேல பொருளுக்கு பார்த்தீங்களா? அப்போ ஐஸ்வர்யவான் இருக்கிற சொத்து, அவனுடைய கம்பெனி, அவனுடைய பெயர், அவனுடைய புகழ், இதெல்லாம் தான் அவனுடைய சுமைகள். அவன் பரலோகத்துக்கு போக முடியும், ஆனா அவன் மேல இருக்கிற அந்த சுமைகளை இறக்கி கீழே வைக்கணும் ஒட்டகத்து போல. அப்புறம் ஒட்டகம் கஷ்டப்பட்டு தொல்ல போகுது, தன்னை ஒடுக்கி குறுக்கி அப்படிதான் போகுது. அந்த மாதிரி ஐஸ்வர்யானா இருந்தாலும் அவன் தன்னை வந்து குறுக்கி ஒடுக்கி எல்லாத்தையும் விட்டு தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து அப்படிதான் போக முடியும். அப்ப ஐஸ்வர்யன் பரலோகத்துக்கு போக முடியலன்னு சொல்ல, இப்போ போக முடியும். அவன் மேல இருக்கிற சுமை இறக்கி வைக்கணும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெருமையான விஷயங்கள் எடுத்து கீழே வைக்கணும்.
அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்றாரு. அப்போ நாம் எல்லாமே வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பின்னாடி பரலோகம் போகலான்னு முடிவு பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம பரிசுத்த வழியில் நடந்துட்டு இருக்கிறோம். நம்ம போற வழி இடுக்கமான வழியான்னு யோசிச்சு பார்க்கணும். ஆமாம் தான், நான் இடுக்கமான வழியில தான் போறேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. பாருங்க, 1 யோவான்ல சொல்றாரு, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள்ள நான் இருக்கிறேன், நிலைச்சிருக்கிறேன்னு சொல்றவன் என்ன பண்ணணுமாமா? அவர் நடந்தபடியே தானும். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தார்? எதுல பார்த்தா தெரியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தார்? எப்படி நடந்தார்னா எப்படி வாழ்ந்தார்? எதுல பார்த்தா தெரியும்? பரிசுத்த வேதாகமத்துல பார்த்தா தெரியும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன்னு சொல்றவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். அப்பதான் அவருக்கு நிலைத்திருக்கிறேன்னு சொல்ல முடியும். அவர் எப்படி நடந்தார்? யாருக்கு கெடுதல் பண்ணல, யாருக்கு துரோகம் பண்ணல, எல்லாருக்கும் நன்மை செஞ்சார். அவருக்கு நிறைய பேர் துரோகம் பண்ணாங்க, அதையெல்லாம் பொறுத்து கொண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்த ஜனங்களே மலைவீச்சிலும் தள்ளிக்கொள்ள பார்த்தாங்க. நாசரேத்து ஊர்ல ஒரு தடவை 2 தடவை இல்லை. ஆண்டவரை கேவலமா பேசினாங்க, பகைத்தார்கள் சொந்த ஜனமே. அப்ப அவர் எப்படி நடந்து கொண்டார்? அவங்க மேல அன்பு செலுத்தினார். அதே மாதிரி நம்மளை துன்பப்படுத்துறவங்களுக்கு நம்ம ஆண்டவர் பண்ண நன்மை செய்யணும். அவர் நடந்தபடியே நாமளும் நடக்கணும். அப்படி நடந்தா நாம சொல்லலாம், நான் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று. அவர் நடந்த பிறகு நம்ம நடக்கல, அப்ப நம்ம சொல்ல முடியாது அவருக்குள் நிலைத்திருக்கிறேன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா அன்பான சகோதரர் நம்ம என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள நிலைச்சிருக்கிறவங்க அவர் நடந்தபடியே நடக்கணும், அவர் காட்டுற வழியில் நம்ம போகணும்னு அர்த்தம். இதுதான் இடுக்கமான வழி. இப்போ சீசர்கள் ஆண்டவர் செலக்ட் பண்ணார், ஞானஸ்தானம் எடுத்துட்டு எல்லாம் மீன் பிடிச்சிருந்த பேதுரு, யோவான், அந்திரே எல்லாம் மீன் பிடிச்சிக்கிறாங்க. ஆண்டவர் அந்த வழியே போறாரு, பார்த்துட்டு நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. நீங்க மீன் பிடிச்சிக்கிறீங்க, உங்களை நான் மனுஷன் பிடிக்கிறேன், நீங்க வாங்க என் பின்னாடி வாங்குங்கிறாரு. உடனே பேதுரு, யோவான், அந்திரேயே போடுறல அந்த போட்டு வலை எல்லாத்தையும் கடல்லே விட்டு போட்டு வந்துட்டாங்க ஆண்டவர் பின்னாடி. யோசனை பண்ணி பாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க, வந்து ஊழி செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆண்டவரோட சேர்ந்து. இப்போ கடைசியில வந்து அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. பேதுரு கேட்கிறாரு பாருங்க, மத்தேயுல ஆண்டவர்கிட்ட, மத்தேயு 19:27-28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாய தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுரு கேட்கிறார், நாங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னா போட்டு வலை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு வந்துட்டாங்க. பேதுருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சந்தேகம் வருது, ஆண்டவர் கூப்பிட்டாரு எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்துட்டோம், என்ன கிடைக்கும்? ஆண்டவர்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து முதல் வரையில வந்தது, முதல் வரையில வந்தது. மறுஜென்மம் என்பது 2ஆம் வரையில. மறுஜென்ம காலத்துல மனுஷகுமாரன் தன்னுடைய மகிமையுள்ள சிங்காசனத்துல வீட்டிருக்கும் போது 2ஆம் வரையில வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவா மகிமையுள்ள சிங்காசனத்தை உட்கார்ந்து இருக்கும்போது, என்னை பின்பற்றின நீங்களும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் பின்பற்றமோ அவங்க எல்லாத்துக்கும் தான் சொல்றாரு, இஸ்ரேல் 12 கோத்திரங்கள் நியாயந்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனத்துல வீட்டிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னார். அப்படின்னா சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா தருவார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னதுதான். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அவரோட பாடுகளை சகித்தால் ஆளுகை கன்ஃபார்ம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து நம்ம பாடுகளை சகிக்கும் போது நிச்சயமாக அவர் ஆளுகை செய்யற அந்த வாய்ப்புல வரும்போது நிச்சயமா அவரோட ஆளுகை செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு தருவார். ஏன்னா அவர் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனும் என்னோட சிங்காசனத்தை உட்காரும்போது அருள் செய்வேன் சொல்லியிருக்கார். அப்ப ஆளுகை செய்யறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா நமக்கு தருவார். அதே மாதிரி இந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாருங்க, இது பாருங்க வசனம் சொல்லுது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேவபக்தியா நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்ப துன்பம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில வரத்தான் செய்யும், துன்பங்கள் பாடுகள் வரும். அதான் பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல வசனம் 6-7. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அதாவது இதில் நீங்க மிகவும் சந்தோஷப்படுகிறீங்க என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம். தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் காட்டின இடுக்கமான வழியில போறது துன்பமான வழிதான்.
இடுக்கமான பாதை என்பது கொஞ்சம் கஷ்டம்தான். வழி நெருக்கம் இடுக்கமா இருக்குது. அப்படிங்கும்போது அதுல வந்து கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகள் துக்கப்படுறீங்க அப்படிங்கிறார். இது அவசியம்ங்கிறார். ஏன்னா அழிந்து போகிற பொன், ஒரு தங்கத்தை வந்து உருக்கி நகையாக்கும் போது அழிந்து போகிற பொண்ணு அக்னியால சோதிக்கப்படுது. அதை பார்க்கிலும் விலையேற பெற்றது உங்க விசுவாசம். தங்கத்தை பார்க்கிலும் விலையேற பெற்றது. அப்படின்னா உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுது. தங்கம் ஜொலிக்கிற மாதிரி நம்ம சோதிக்கப்படுறதுங்கிறது நெருப்பு என்பது சோதனை அடையாளப்படுத்துது. அப்ப நம்மளை வந்து நெருப்புல புடம்பிடும் போது சோதனை நமக்கு வரும் பொழுதுதான் நாம ஜொலிப்போம் தங்கம் மாதிரி. அப்ப நம்ம விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு என்ன பண்ணுவோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா, இங்க பாடுபட்டு உபத்திரவப்பட்டு சோதனையில் அகப்பட்டு நாம வந்து ஜொலிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமா பாருங்க வசனம் சொல்லுது. பிலிப்பியர்ல சொல்றாரு 1ஆம் அதிகாரம் வசனம் 29-30. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கு அருளப்படும். ஆண்டவர் விசுவாசிக்கிறது மாத்திரம் நமக்கு இல்ல, அவர் நிமித்தம் பாடுகள் வரும்போது நம்ம அதுல வந்து நிக்கணும். அது நமக்கு அருள், அது நமக்கு தேவன் கொடுக்குற அருள்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக வந்து நமக்கு போராட்டம் இருக்குன்னு சொல்றாரு. அந்த போராட்டங்கள் மத்தியிலே நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். அதனால தான் சொன்னார் ஆண்டவர், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க. அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அதை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறார். அவங்களால கூடாமல் போச்சுங்கிறார். அப்ப நாம அன்னைக்கு தேவன் இடுக்கமான வழியை சொல்லிக் கொடுக்குறாரு, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அது நடக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி நடந்தவங்க தான் பாருங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு பாருங்க, 2 தீமோத்தேயுல சொல்றாரு 4ஆம் அதிகாரம் வசனம் 7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடுன்னு சொல்றாரு பாருங்க பவுல். ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில், எந்த நாள்ல? அவருடைய 2ஆம் வருகை நாள்ல எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, பவுல் சொல்றாரு பாருங்க, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக விரும்பக்கூடிய யாவருக்கும் அதை தந்தருளுவார். அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தர ரெடியா இருக்காரு. அதனால சொல்றாரு பவுல், நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர்ச்சேவகனாக தீங்கு அனுபவி. அப்ப நம்ம போர்ச்சேவகன், நம்ம எல்லாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய படையில கூடிய போர்ச்சேவர்கள். ஒரு படையில கூடிய போர் வீரனுக்கு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம இந்திய நாட்டினுடைய ராணுவ வீரர்கள் இன்னைக்கு எல்லையில இருக்கிறாங்க. எல்லையில பதுங்கு குழியில படுத்துக்கிட்டு குளிர்லையும் வெயிலையும் மழையிலையும் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, செல்ஃபோன் இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ கஷ்டம் அங்கே படுறதுனால தான் இங்கே வந்து நமக்கு வந்து இவ்வளோ பாதுகாப்பாக நம்ம இருக்கிறோம், இவ்வளோ சேஃபாக இருக்கிறோம். அது மாதிரி தான் அப்போ கிறிஸ்து இயேசுவுக்கு நாம் நல்ல போர்ச்சேவகனா தீங்கு அனுபவிக்க வந்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதுக்கு சிறந்த முன்மாதிரின்னு சொல்லி பார்க்குறோம். அது போல் அவர் மாதிரி அவருடைய சீசர்களும் அப்படி தான் வாழ்ந்தாங்க. அதே போல் நாமும் இந்த பூமியில் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர்ச்சேவகனா தீங்கு அனுபவிக்க வந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் சொன்ன மாதிரி, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு நாமளும் சொல்லணும்னா, அந்த நீதி நமக்கும் தேவன் வச்சிருக்கிறாரு. நீதியுள்ள நியாயாதிபதி என்ன பண்ணுவார்? நமக்கு அந்த நாளில் அந்த கிரீடத்தை நமக்கு தருவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நிச்சயமா தருவார். அன்பான சகோதரர், அந்த வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. இடுக்கமான வாசல் வழியாக போற அத்தனை பேர்த்துக்குமே அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த கிரீடத்தை நம்ம பெறணும்னு சொல்லிப்பாங்க. ஏன்னா சொல்லியிருக்காரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். அப்போ பாருங்க அன்பான சகோதரர், இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த அப்பொழுது இருந்த உலகம், 1ஆம் உலகம், அந்த 1ஆம் உலகத்துல தான் கேட்டுக்கு போற வாசல் உருவாச்சு. ஆதாம் ஓப்பன் பண்ணி வச்ச வழிதான் அந்த விசாலமான வழி. கேட்டுக்கு போற வாசல் விரிவா இருக்குது, அதுல எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்படியே போயிட்டு இருக்கிற மனு குலத்துக்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, அவர் முதல்வர்களை வந்து 2ஆம் உலகத்துல வாழ்ந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் சொன்னாரு, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள் அப்படின்னு சொன்னார். இடுக்கமான வாசல் அவர் காட்டின வழிதான் இடுக்கமான வாசல், அந்த வாசல் உட்பிரவேசிக்கணும். அப்போ 3ஆம் உலகத்துல இது வந்து இப்ப 2 வழி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப 2 வழி பார்த்துட்டோம், விசாலமான வாசல், இடுக்கமான வாசல். இப்போ விசாலமான வாசல்ல எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க, ஆதாமின் சந்ததி எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுல இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு அந்த இடுக்கமான வாசல் வழியா போனா ஜீவன் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்றாரு. இப்போ அந்த வழியில நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு இந்த அழைப்பு இப்போ நம்ம கொடுத்துருக்காரு, சரிங்களா? அடுத்தது 3ஆவது உலகம் என்பது பாருங்க, புதிய வானம் புதிய பூமி. இப்போ 3ஆவது வழி நம்ம பார்க்கல. அந்த 3ஆவது வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, அந்த வழியை குறித்து பைபிள் சொல்லுது பெரும்பாதையான வழின்னு சொல்லுது. என்ன வழி அது? பெரும்பாதையான வழி. அதான் நான் பார்க்குறேன் ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். இது 3ஆவது வழி. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும்.
எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். பாருங்க, இந்த வசனம் நம்ம ஏற்கனவே பார்த்தது 3ஆம் உலகத்துல படிச்சிருக்கிறோம், 5ஆம் உலக பேரரசுல படிச்சிருக்கிறோம். கடைசி நாட்களில் அவர் 2ஆம் வருகையில வந்து கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் கொடுமுடியல அப்படின்னு, பர்வதம் என்றால் ராஜ்யம். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில எல்லா ராஜ்யங்களுக்கு மேல உயர்த்தப்படும், ஸ்தாபிக்கப்படும் சொல்லி பார்க்கிறோம். எல்லா ஜாதிகளும் அதுக்கு ஓடி வருவாங்களாமா. எல்லாருமே உலகத்துல பாருங்க, இன்னைக்கு எல்லாருமே இந்தியாவை இயேசுக்கு சொந்தமாக்குவோம், தமிழ்நாட்டை இயேசுக்கு சொந்தமாக்குவோம்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றாங்க, உபாச கூட்டமெல்லாம் போடுறாங்க, நிறைய பண்றாங்க. அவங்க நல்ல எண்ணத்தில் செய்றாங்க. பட் ஆனால் சொந்தமாகமான்னு ஆகாது. இப்போ சொந்தமாகாது. ஆனால் ஒட்டுமொத்த உலகமும் ஆண்டவர்கிட்ட வருவாங்க. எல்லா ஜாதிகளும் ஆண்டவர்கிட்ட வர போறாங்க. அதான் சொல்றாரு, அங்கதான் ராஜ்யத்துல 3ஆவது உலகத்துல தான் சொல்றாரு ஏசாயா 35:8. அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எண்ணப்படும். அது பாருங்க, பெரும்பாதையான வழி. இங்க பாருங்க, ஏற்கனவே ஒரு 2 வழி பார்த்துட்டோம். விசாலமான வழி, விரிவான வழி பார்த்தோம். விசாலமான வழி, விரிவான வழி. அடுத்தது இடுக்கமான வாசல், அது 2வது வழி. இது 3வது வழி. அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும். அங்கேங்கிறது 3ஆம் உலகத்துல பெரும்பாதையான வழி இருக்கும். அது என்ன வழியாமா? பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வர்றது இல்லையாமா. தீட்டுள்ளவங்க யாரும் அதில் வரதில்லை. அதில் அந்த வழியில் நடக்கிறவங்க பேதராக இருந்தாலும் திசை கெட்டு போறதில்லை. அப்போ இந்த பெரும்பாதையான வழி எங்கே உருவாகும்னா ராஜ்யத்தில் 3ஆவது உலகத்தில் உருவாகக்கூடிய வழி தான் பெரும்பாதையான வழி. எல்லாருமே வரப்போறாங்க. ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் எல்லாருமே அங்கே வரப்போறாங்க. அந்த வழி அதாவது பரிசுத்தமான வழின்னு சொல்றாங்க. ஏன் அது பரிசுத்த வழின்னு சொல்லப்படுதுன்னா, இந்த வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 35:9. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்டமிருகம் அங்கே போவதில்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். பாருங்க, அந்த பெரும்பாதையான வழி குறித்து பேசிட்டு இருக்கார். அங்க சிங்கம் இருப்பதில்லை. ஏன்னா ஏற்கனவே தீட்டுள்ளவன் நடந்து வரது இல்லையாமா. பாருங்க, தீட்டுள்ளவன் பாவம் பண்ணவன்லாம் அந்த வழியில் நடந்து போறது இல்லை, அது பெரும்பாதையான வழியில. ஏன்னா ஆண்டவருடைய 3ஆம் உலகத்துல அவருடைய ராஜ்யத்துல இந்த வழி ஓப்பன் ஆகுது. அங்க அது பரிசுத்த வழின்னு சொல்லப்படுது. அங்க தீட்டுள்ளவன் யாரும் நடந்து போறது இல்லைன்னு சொல்றாரு அந்த வழியில. ஏன் தீட்டுள்ளவன் அங்க இருக்க போறது இல்லைன்னா, பாருங்க, அங்க சிங்கம் இருப்பதில்லை. சிங்கம் அங்க இருக்க போறதில்லை. யாருன்னா கர்ஜிக்கிற சிங்கம், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிற சாத்தான், அவன் இருக்க போறதில்லை. ஏன்னா 1000 வருட அரசாட்சி, 3ஆம் உலகம் என்பது கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சி. அந்த 1000 வருட அரசாட்சி ஆரம்பமாகும் போது சாத்தானை பிடிச்சி கட்டிடுவார், பாதாளத்தை தள்ளி அடைச்சிடுவார். அப்போ அந்த சாத்தான் நீ பாருங்க, 1ஆம் உலகத்திலையும் சரி 2ஆம் உலகத்திலையும் சரி சாத்தான் இங்க இருக்கிறான். இப்ப இருக்கிறானே இல்லைங்களா? இங்க இல்ல, சாத்தான் அந்த உலகத்துல இருக்கிறானே இல்லையா? இருக்கிறான். அப்போ அவன் தான் வந்து எல்லாரையும் கெடுத்துட்டு இருக்கிறான். அப்போ அவன் தான் வந்து எல்லாரையும் பாவம் செய்ய வைக்கிறான், எல்லாரையும் கெடுக்கிறான். ஆனா ராஜ்யத்துல சாத்தான் கட்டப்பட்டுருவான். பாருங்க, நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிற மாட்டேங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல படிங்க, 20ஆம் அதிகாரத்துல 1வது வசனம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் அதன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பாருங்க, அதாவது பெரிய சங்கிலி கொண்டு வராரு. எதுக்கு கொண்டு வராரு? பிசாஸ் என்னும் சாத்தான் என்னும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். பாருங்க, இந்த ஆண்டவருடைய 2ஆம் வருகை அவர் வரும்போது பெரிய சங்கிலியோட வராரு. எதுக்கு தெரியுங்களா? பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை பிடிச்சு, அதான் சாத்தான், அவன் என்ன பண்றாரு? 1000 வருஷம் அளவும் கட்டி வைக்க போறாரு. 1000 வருஷம் வரைக்கும் அவனை கட்டி என்ன பண்ணுவாருன்னா, ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு, அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு பாதாளத்துல தள்ளி அடைத்து முத்திரை போட்டுருவார். அப்ப 1000 வருடம் அவன் வந்து வெளியே வர மாட்டான். 1000 வருடம் இந்த பூமியில சாத்தான் இல்லைன்னா அங்க யாருமே பாவம் பண்ண மாட்டாங்க, அநியாயம் பண்ண மாட்டாங்க. அப்ப அங்க வந்து என்னாங்கன்னா, அங்க எல்லாருமே பரிசுத்தமா இருப்பாங்க. அதான் அந்த பெரும்பாதையான வழி குறித்து சொல்லும்போது அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை. அப்படி பேதையராக இருந்தாலும் திசை கட்டு போறதில்லை. அங்க யாரும் கெடுக்கிற கால் இருக்காது. சாத்தானை பிடிச்சி கட்டிடுவார். அப்ப சாத்தானை கட்டிட்டாங்கன்னா அவங்க கெடுக்க முடியாது, எல்லாரும் பரிசுத்தமா நடந்துட்டு இருப்பாங்க. இந்த பெரும்பாதையான வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து அவருடைய ராஜ்யத்தில் ஓப்பன் ஆகிற வழிதான் இந்த 3வது வழி. அது பரிசுத்த வழி. அந்த வழியில தான் சொல்றாரு. பாருங்க, ஏசாயா 2ஆம் அதிகாரத்துல 3வது வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கு
யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். பாருங்க, அங்க அந்த மூன்றாவது வழியில, அந்த மூன்றாம் உலகத்துல மூன்றாவது வழி ஓப்பன் ஆகும். அங்க சொல்ற திரளான ஜனங்கள் எல்லாருமே புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்குமே, யாருக்கு சொல்ல தேவையில்லை, அவங்களே வருவாங்க. நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள்னு வருவாங்களாம். எல்லா ஜனங்களும் வரப்போறாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த புறஜாதி மக்கள், கல்லையும் மண்ணையும் விக்கிரகம் வழங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ண போறாங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வாங்க. கர்த்தரின் பர்வதத்துக்கு போவோம், யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி வருவாங்களாம். பாருங்க, அங்க என்ன சொல்லி வருவாங்களாம், அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார். இயேசு கிறிஸ்து அவர் வழியை நமக்கு போதிப்பாரு, நாம் அவர் பாதைகளில் நடப்போம்னு அவங்களே சொல்லிட்டு வருவாங்க. இன்னைக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க. இன்னைக்கு வெளியே போய் வாங்க எங்க சர்ச்சுக்கு, ஆண்டவர் காட்டுற வழியில் நடங்கன்னு சொன்னா வரமாட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரமாட்டாங்க. மூன்றாம் உலகத்துல அவங்க வருவாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துல நிச்சயமா அவங்களே வருவாங்க. பாருங்க, ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து வசனமும் வெளிப்படும் சொல்லிப்பாங்க. இப்படியாக ஆண்டவர் ராஜ்யத்துல எல்லாருக்கும் சத்தியம் போகும், எல்லாரும் சத்தியத்துல நடப்பாங்க. பரிசுத்த வழியில் நடக்கும் பொழுது யாரும் அங்க கெட்டு போக மாட்டாங்க. எல்லாரும் அங்க பரிசுத்தமா நடந்து கொள்வார்கள். தீட்டுள்ள நடந்து வர போறது கிடையாது. ஏன்னா அங்க சிங்கம் இருக்கிறது இல்லை. கர்ஜிக்கிற சிங்கம் சாத்தான் இருக்க போறது இல்லை. அவனை கட்டிடுவார். அவன் வந்து எல்லாத்துக்கும் காரணம். இத்தனை பேர்த்து கெடுத்து இவ்வளவு ஜனங்களை பாவம் பண்ண வச்சு இவ்வளவு பிரச்சனை பண்றதெல்லாம் யாருங்க? சாத்தான். அவனை கட்டிடுவார். அப்ப அன்பான சோர சொல்லு, நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இப்ப 3 வழி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஒரு ஃபர்ஸ்ட் வழி என்னங்க? விசாலமான வழி. அதை ஓப்பன் பண்ணி வச்சவர் யாரு? அதான். அதில் தான் ஒட்டுமொத்த மனுக்களும் போயிட்டு இருக்கிறாங்க. சரி, இதுலேருந்து வேற வழியே இல்லையா, மரணத்துலேருந்து தப்ப முடியாதா, பரலோகத்துக்கு போக முடியாதா அப்படின்னு நாம் கேட்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓப்பன் பண்ணி வச்சு அவர் முதல்ல நடந்து காமிச்ச வழி எந்த வழி? இப்போ இடுக்கமான வழியில் தான் யார் நடக்க சொல்றாரு? பரலோகத்துக்கு போகிற வகுப்பினரை நடக்க சொல்றாரு. அப்போ நம்ம பரலோகத்துக்கு போகிற வகுப்பினர் இடுக்கமான வழியில் நடந்தோம்னா ஆண்டவர் போன இடத்துல என்ன சொல்லியிருக்கல, அதாவது நான் போகிற வழியை நீங்கள் அறிஞ்சிக்கிறீங்க, வழியும் அறிவீர்கள்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆண்டவர் காட்டின வழியில் நம்ம போனோம்னா பரலோகத்துக்கு போயிடலாம். பரலோகத்துக்கு போனால் நமக்கு என்னென்னா ஆளுகை செய்யக்கூடிய ராஜாக்களாகக்கூடிய வாய்ப்பு தர போகிறாரு. சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே 3ஆம் உலகம் பார்த்தோம். ஒட்டுமொத்த மனுக்குலம் இந்த பூமியில் என்ன பண்ணாங்க? பிரேத குழுவில் அனைவரும் சத்தத்தை கேட்கும் காலம் வரும், எல்லாரும் உயிர்த்தெழுந்து வர போகிறாங்க. உயிர்த்தெழுந்து வந்து இந்த பூமியில் வாழ போகிறாங்க. அப்படி வாழக்கூடிய ஜனங்களுக்கு தான் பெரும்பாதையான வழி. அந்த வழி தான் பரிசுத்தமான வழி. இது 3ஆவது வழி. அந்த வழி ராஜ்யத்தில் ஆண்டவர் 2ஆம் வருகை வந்ததுக்கு அப்புறம் தான் ஓப்பன் ஆகுது, பெரும்பாதையான வழி. இப்போ ஓப்பன் ஆகிருக்க வழி எந்த வழி? இடுக்கமான வழி. அதில் போனால் பரலோகத்துக்கு போயிடலாம். சரிங்களா? ஒரு சின்ன ஒரு கதை இல்லை பாருங்க. இது வந்து ஒரு மனுஷன் நிற்கிறார். ஒரு மனிதன் வந்து 2 கையை விரிச்சு நிற்கிறார் இப்படி. சரிங்களா? இப்படி நிற்கிறாரு. அவர் வந்து சென்னை போவான்னு வச்சுக்கோங்க. அந்த பக்கம் வலது பக்கம், இந்த பக்கம் இடது பக்கம். சரிங்களா? சென்னை போவான்னு விரும்புகிறார். இப்போ அந்த சைடு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அந்த சைடு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, இந்த சைடு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, 2 பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இப்போ நாம் அங்கே நிற்கிறோம். எந்த பக்கம்? வலது பக்கம் போகாமல் இடது பக்கம் போகுமா? நமக்கு எப்போவுமே இடது பக்கம் ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், சரி போகிறது முடிவாகி போச்சு, வலது பக்கமே போயிடலாம் அப்படி முடிவு பண்ணுறோம். சரிங்களா? இப்போ வலது பக்கம் போனாலும் எத்தனை கிலோமீட்டர்னா 10 கிலோமீட்டரு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அங்கேயும் ட்ரெயின் வரும், சென்னை போகலாம். இடது பக்கம் போனாலும் 10 கிலோமீட்டர் தான், அங்கேயும் ட்ரெயின் வரும், சென்னை போயிடலாம். இப்போ நம்ம எந்த வழியை செலக்ட் பண்ணுவோம்? வலது பக்கம் தான். சரிங்களா? சரி, அடுத்தது அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் நிற்பார். அவர் சூட் கேஸ் கொடுப்பாரு. 2 பக்கம் இதில் போனாலும் ஒருத்தர் நிற்பார், அதில் போனாலும் ஒருத்தர் நிற்பார். சூட் கேஸ் கொடுப்பார், நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வழி பாருங்க, இந்த இடது பக்கம் போகிற வழி ரொம்ப எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் ரோடு சரியில்லை, கரடு முரடாக இருக்குது. வண்டியெல்லாம் போனால் ரொம்ப சிரமம்தான், ரொம்ப சிரமப்பட்டு போகணும். இடது பக்கம் போகிற வழி. வலது பக்கம் போகிற வழி பயங்கர ஹைவேயாக இருக்குது, ரொம்ப ரோடு சூப்பராக போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணுவோம்? கன்ஃபார்மாக வலது பக்கம் வழி தான். சரி, ரைட்டு. 2 பக்கம் போனால் சூட் கேஸ் வச்சு ஒருத்தர் நிற்பார், சூட் கேஸ் வாங்கிக்கிறோம். சூட் கேஸ் வாங்கிட்டு போயிட்டு நம்ம வலது பக்கத்தை செலக்ட் பண்ணி போயிட்டோம். சரி, நாங்கள் சூட் கேஸ் கொடுத்துட்டார். வாங்கி திறந்து பார்த்தா 100 ரூபாய்க்குது. வாங்கி திறந்து பார்த்தா எத்தனை ரூபாய்க்குது? 100 ரூபாய்க்குது. ஆனால் சகோதரி வந்து இடது பக்கம் போனாங்க. அவங்க அங்கே போய் சூட் கேஸ் வாங்கி பார்த்தா அதில் எத்தனை இருக்குதுங்க? 100 லட்சம் ரூபாய் இருக்குது. அவங்க வந்து கரடுமுடான பாதையாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள்
நான் போய்க்கிறேன்ட்டு போனாங்க, 100,00,000 ரூபாய் கிடைச்சது. அப்போ பாருங்க, 100 ரூபாய்க்கு 100,00,000 எங்க? அப்படிங்கும்போது கரடுமுரடான பாதை தான், கொஞ்சம் சிரமமான பாதை தான். இது வந்து இடுக்கமான வழி, பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி. 100,00,000 போல. அது வழி நல்லா தான் இருக்குது. ஆனா 100 ரூபா போல. இப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணுவோம்? இடது பக்கத்தை செலக்ட் பண்ணுவோம். அப்போ அதுபோல அன்பான சகோதரர்களே, ஆண்டவர் காட்டுற வழி இடுக்கமான வாசல் தான். அது ரொம்ப கொஞ்சம் நெருக்கமான வழி தான். ஆனா நமக்கு சிரமம் தான். ஆனா போயிட்டேன்னா எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா பெரிய ஆசீர்வாதம். அவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் வந்து அளவிட முடியாது. அதான் அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்றார், ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். பாருங்க, அதாவது இக்காலத்து பாடுகள். இந்த பூமியில, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள், இதெல்லாம் வந்து சொல்றாரு பாருங்க பவுல். ஆதலால் சில பிரச்சனைலாம் நம்ம இருக்கிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சொல்றாரு, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வாய்ப்பு, அவருக்கு பரலோகத்துக்கு நம்ம போனோம்னா அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம அவர் தரிசிப்போம். அது எப்பேற்பட்ட மகிமை அப்படின்னா, அவருடைய மகிமைக்கு ஒப்பான மகிமை. அதனால இக்காலத்து பாடுகள், இந்த உபத்திரவங்கள், துன்பங்கள், இதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்க அப்படியே ஆண்டவர் காட்டின நெருக்கமான பாதையில போங்க. ஏன்னா இனி நம்மிடத்தில் வெளிப்படக்கூடிய மகிமைக்கு அந்த பாடுகள், உபத்திரவங்கள்லாம் ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல. அதனால மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வச்சிருக்கார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சாயல்ல மாறுறது, பரலோகத்துக்கு போறது, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இந்த பாவப்பட்ட பூமியில வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அன்பான சகோதரர்களே, நமக்கான ஆசீர்வாதம் அந்த ஜீவ கிரீடம், அதை பெறணும்னா நம்ம எந்த வழியில் போகணும்? இப்போ வழி இடுக்கமான வழி, விசாலமான வழி, 2 வழி தான் இருக்குது. ராஜ்யத்தில் தான் 3வது வழி ஓப்பன் ஆகுது. அதெல்லாம் கடைசி, ஆனால் 2ஆம் வழியில் வந்ததுக்கு அப்புறம். இப்போ நம்ம முன்னாடி 2 வழி தான், இடுக்கமான வழி, விசாலமான வழி. இதில் நம்ம எந்த வழி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இடுக்கமான வழியை செலக்ட் பண்ணி நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு தேவன் நம்மளை கூப்பிட்றார், ஆண்டவர் கூப்பிட்றார். போகிறதுக்கு ரெடியாக இருக்கணுமா? அது கொஞ்சம் கஷ்டம்தான், கஷ்டத்தை அனுபவிச்சிடலாமா? ஆக வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் 8 மணிக்கு வந்தீங்கன்னா கஷ்டத்தோட கஷ்டமா நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய சப்ஜெக்ட் கேட்டு சீக்கிரம் பரலோகத்தில் சென்று சேர தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.